உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லுங்களேன். மகளிர் தின நல்வாழ்த்துன்னு சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்கள். ஒரு 2-3 பேத்துக்காக சொல்லுங்களேன். நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கிறோம்? விழா கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறோம். சரிங்களா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே நீங்கள் நடத்தி கொடுங்கப்பா. நீங்கள் ஆளுகை செய்யுங்க தகப்பனே. செயல்படுக அப்பா. ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கும்படியாக உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி 2 பாடல்களை உங்களுக்காக சிஸ்டர் பிளஸ்ஸி அவங்க முன்பதாக பாடுவாங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்க உடையவரே, மன்னிப்பதில் வல்லவரே. மனதுருக்க உடையவரே, மன்னிப்பதில் வல்லவரே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாய் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாய் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் துடை
இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா? இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா? இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. பரிசுத்தம் தந்து பரலோகம் சேர்ப்பார், பரிசுத்தம் தந்து பரலோகம் சேர்ப்பார். இயேசுவிடம் வாருங்களே, நம் இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா? இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. கரங்களை பிடித்திடுவாரே, கண்ணீரை துடைத்திடுவாரே,
கவலைகள் நீங்கி கலிகூற செய்வார், கவலைகள் நீங்கி கலிகூற செய்வார். இயேசுவிடம் வாருங்களே, நம் இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. சாத்தானை துரத்திடுவாரே, சாபத்தை முறித்திடுவாரே, சாத்தானை துரத்திடுவாரே, சாபத்தை முறித்திடுவாரே. அன்பாலை தேற்றி அபிஷேகம் செய்வார், அன்பாலை தேற்றி அபிஷேகம் செய்வார். இயேசுவிடம் வாருங்களே, நம் இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும், நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும், நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. இயேசுவிடம் வந்தால் துன்பங்கள் மாறும், துயரங்கள் மாறும்னு சொல்லி அழகாக பாட்டு பண்ணாங்களா அவங்களுக்காக? நல்லா ஒரு கிளாப் பண்ணிருங்களேன் அவங்களுக்கு. இப்போ உங்களுக்காக சின்ன பிள்ளைங்க முன்னாடி வந்து ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க. நிறுத்தினார் அரவணைச்சாரு. தள்ளினவன் தள்ளினான், துக்கினவர் துக்கினார், துக்கினார் நிறுத்தினார் அரவணைச்சாரு. நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால, நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால, யாரால 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 யாரால. உம்மாலே கூடும், ஒருவராலே கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும் கூடும் கூடும். உம்மாலே கூடும், ஒருவராலே கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும். லலா லா 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 லா, லலா லா 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 லா, லலா லா 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 லா, லலா லா, லலா லா 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 லா, லலா லா 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 லா, லலா லா 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 லா, லலா லா. நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேனா, இனியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன், நான் கிணியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கொஞ்சம் ஸ்பெஷல்ல, அவருடைய வெசல்ல, எனக்கு மட்டும்தான் இந்த லெவல. நான் கொஞ்சம் ஸ்பெஷல்ல, அவருடைய வெசல்ல, எனக்கு மட்டும்தான் இந்த லெவல லெவல லெவல. லலா லா 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 லா, லலா லா 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 லா, லலா லா 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 லா, லலா லா, லலா லா 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 லா, லலா லா 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 லா, லலா லா 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 லா, லலா லா.
தொட்டதுமே சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கு சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். தொட்டதுமே சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கு சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். உலகத்துக்கே கிங்கு, எனக்கும் அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்கு. உலகத்துக்கே கிங்கு, எனக்கும் அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்கு சாங்கு சாங்கு. லா 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 லா. தள்ளினவன் தள்ளினான், துக்கினவர் துக்கினான், துக்கினார் நிறுத்தினார் அரவணைச்சாரு. தள்ளினவன் தள்ளினான், துக்கினவர் துக்கினார், துக்கினார் நிறுத்தினார் அரவணைச்சாரு. நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால, நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால, யாரால 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 யாரால. உம்மாலே கூடும், ஒருவராலே கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும் கூடும் கூடும். உம்மாலே கூடும், ஒருவராலே கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும். லா 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 லா. சூப்பரா டான்ஸ் பண்ணாங்களா? பிடிச்சிருந்ததா? நல்லா கிளாப் பண்ணிருங்க அவங்களுக்கு. ஏன்னா அப்பதான் அடுத்த ஆட கூப்பிட்டா வருவாங்க. யூத் டான்ஸ் ஆட போகிறாங்க, உங்களுக்காக ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் ஆட போகிறாங்க. நல்லா ஒரு பெரிய கிளாப் பண்ணி அவங்கள இன்வைட் பண்ணிடலாமா? நல்லா அவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க. என்ஜாய் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓடு பட்டாசு தானே, இனிமே கொண்டாட்டம் தானே. ஓடு பட்டாசு தானே, இனிமே கொண்டாட்டம் தானே. மக்கா இந்த கதை கேளு, ரொம்ப ரொம்ப ஜோரு. ஜொலிக்குதடா வானம் ஜொலிக்குதடா, உன் கண்ணீரெல்லாம் தீர வாரம் எல்லாம் மாற பொறக்குதடா, காலம் பொறக்குதடா. செல்லம்மா செல்லம்மா, வரமா வரமா, ஜோரா வந்தாரே, முசுர தந்தாரே, என்னோட செல்ல சுத்தி தந்தா கட்டி என்ன கியூட்டுடா. போடு பட்டாசு தானே, போகும் உயரத்தானே, என்னோட கவலை எல்லாம் இறக்கிட்டு பறக்கிட்டாரு. போடு பட்டாசு தானே, போகும் உயரத்தானே, என்னோட கவலை எல்லாம் இறக்கிட்டு பறக்கிட்டாரு. அழகா சொல்லி வச்சு ராசா வந்தாரே, கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்ப அள்ளி தர ராசா வந்தாரே. ஏய் போடுறாடிய. வந்தாரே சொன்னாரே, சொன்னதெல்லாம் செஞ்சாரே, வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. வந்தாரே சொன்னாரே, சொன்னதெல்லாம் செஞ்சாரே, வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. மனசு பூரா இப்போ
வெயிட்டு ஒழுங்குடா வெயிட்டு தெரிக்கணும்டா பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெயிட்டு ஒழுங்குடா வெயிட்டு தெரிக்கணும்டா பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெயிட்டு இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. வராது கரையே பாடு கரையே வராது ஹாப்பியாக பாடு பிபியே வராது ஹாப்பியாக பாடு பிபியே வராது துதிப்போமா தேவன பாடுவோமா கர்த்தரை ஆமென் துதிப்போமா தேவன பாடுவோமா கர்த்தரை. நல்லா உருட்டிட்டாங்களா? சாத்தானை என்ன செஞ்சிட்டாங்க? செம்மையாக உருட்டி விட்டுட்டாங்க. ஏசப்பாவோட நாமத்தை என்ன செஞ்சிட்டாங்க? மேலே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க? சக்கரெல்லாம் வராதான், ப்ரெஷர்லாம் வராதான். முடிஞ்சால் நீங்களும் வந்து முன்னாடி டான்ஸ் பண்ணலாம். எதுவுமே வராது. சரியா? நல்லா சந்தோஷமாக இருக்கீங்களா எல்லாரும்? பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு மகளிர் தின வாழ்த்து சொல்லுங்களேன். ஹாப்பி உமன்ஸ் டேன்னு சொல்லிடுங்க எல்லாருக்கும். ஓகே. பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் முடிகிற வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கிறது என்னது? உங்களோட வேலை. அவங்களும் தூங்கிடக்கூடாதுல்ல, அதனால் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. என்ன அடுத்து உங்களுக்காக ஒரு கேம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. விளையாடுறவங்க முன்னாடி வரலாம். யாரும் வந்து பக்கத்தில் உள்ளவங்களாம் எழுப்பிட வேணாம். அவங்களாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க என்ன செஞ்சுருங்க, முன்னாடி வந்துடுங்க. என்ன கேமுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னா அவங்க சொல்லி கூப்பிடாமல் நீங்களே வாலண்டியராக என்ன செஞ்சுருங்க, முன்னாடி வந்துடுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். வந்து இங்கே யாருமே இல்லை, ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் முன்னாடி வந்து விளையாடுங்க. உங்களுக்கு பெரிய ப்ரைஸ் ஒன்று தரப்போகிறோம். வின் பண்ணுறவங்களுக்கு, உங்களுக்கு இல்லை, வின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் என்னது, பெரிய ப்ரைஸ் ஒன்று தரப்போகிறோம். நம்மளோட பெராச்சின் திருச்சபையின் மூலமாக இந்த மகளிர் தினத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். விசேஷமாக இங்கே மகளிர் தினத்திற்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த சபைக்குள்ளே கால் வைத்ததின் நிமித்தம் நீங்கள் மனசில் என்ன வேண்டுதல் பண்ணிக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கர்த்தர் இந்த இடத்துல நிறைவேற்றுவார். நீங்களும் மனசில் என்னெல்லாம் வேண்டி வச்சுருக்கீங்களோ கடைசியாக இந்த திருச்சபையில் இருந்து நீங்கள் சொல்லிட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை இந்த நாட்களில் தருவார். உங்களுக்காக கேம் நடத்த வராங்க ரெபேக்கா. அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? கைகளை தட்டி. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ எல்லாம் என்ஜாய் பண்ணிங்களா? இவ்வளோ தூரம் டான்ஸ் ஆடினாங்க, நல்லா இருந்துச்சா? ஏன்னா சவுண்டே வர காணோம். நல்லா இருந்துச்சா?
சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு கேமு, நீங்கள் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது வந்து டீமா. ஓகே, ஒரு ட்ரையல் மட்டும் நான் காட்டுறேன், அதுக்கப்புறம் அம்மா நடத்துவாங்க உங்களுக்காக. ஃபஸ்ட்டு வந்து யார் வாலண்டியராக இருக்கீங்க? எந்த ஒரு வாலண்டியராக இருக்கீங்க? நாங்கள் வாலண்டியராக ஃபஸ்ட்டு ட்ரையல் காட்டுறோன்னு யாராவது சொல்கிறீங்களா? சரி, இந்த ஃபஸ்ட் ரோவும் இந்த தேர்ட் ரோவும் ஒரு டீம். கொஞ்சம் எஞ்சிக்கிறீங்களா? இந்த ஃபஸ்ட் ரோவும் இந்த தேர்ட் ரோவும் கொஞ்சம் எல்லோரும் எஞ்சிக்கோங்களேன். நீங்கள் இல்லைம்மா, இவங்க எஞ்சிக்கோங்க. இல்லையா, நான் இருக்கேன்னு ஒரு குரல். அந்த கடைசியில் எல்லாரும் அந்த அந்த உங்களுக்கு பின்னாடி இருக்கு, அவங்களே இருக்கு, அவங்க 2 பேர். சரியா, போலாமா கேமுக்கு? சரி, இப்போ ஏ டீமும் இவங்க வந்து ஏ டீம், அங்கிட்டு வந்து பி டீம். சரி, இப்போ பார்க்கலாம். ஏ டீம் வந்து உங்கள் பாலை வந்து யாருக்கு எல்லாரும் கொடுத்து வச்சு ஒழிச்சுக்கோங்க, அவங்க கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் பி டீம் அதே மாதிரி உங்கள் டீமில் யாருக்காவது பாலை கொடுத்து ஒழிச்சு வச்சுக்கோங்க, அவங்க கண்டுபிடிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிக்க போகிறாங்க, யார் வந்து டீமில் வின் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். சரியா? சரி, ஏ டீம்லேருந்து ஆரம்பி. ஃபஸ்ட்டு ஏ டீம் கொடுத்து வைங்க, யார்த்தையாவது ஒழிச்சு வைங்க. நீங்கள் கண்ணை மூடிக்கோங்க. பி டீம் கண்ணை மூடிக்கோங்க, பார்க்கக்கூடாது, அவங்கள பார்க்கக்கூடாது. நான் இங்கேருந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. ஏ டீம் ஒழிச்சு வச்சிட்டிங்களா? சரியா? சரி, இப்போ பி டீம். இப்போ ஏ டீம் கண்ணை மூடிக்கோங்க. பி டீம் ஒழிச்சு வச்சிட்டிங்களா? ஒழிச்சு வைங்க, யார்த்தையாவது கொடுத்து ஒழிச்சு வைங்க. ஒழிச்சு வச்சிட்டிங்களா? சரியா? சரி, இப்போ ஏ டீம் கண்டுபிடிக்க போகிறாங்க பி டீம். சரி, இப்போ ஏ டீம் சொல்லுங்கள், அந்த சைடில் யார்கிட்ட இருக்குது பால்? ஆள் பேர் தெரியாது, நீங்கள் அடையாளம் சொல்லுங்கள். சரி, கலர் சொல்லுங்கள். பேர் தெரிஞ்சால் பேர் சொல்லுங்கள், கண்டுபிடிங்க. பி டீமில் யாரும் ஒழிச்சு வச்சுருக்காங்க, யாரும் கண்டுபிடிங்க. கலர் சொல்லுங்கள். ரோஸ் கலர் சாரி வச்சுருக்கீங்களா? இல்லையா? சரி, இப்போ பி டீம் நீங்கள் கண்டுபிடிங்க. ஏ டீம்லேருந்து யார் ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு. நீங்கள் யாரையாவது ஒரு ஆள் சொல்லுங்கள், சீக்கிரம். லட்சுமி அம்மா? இல்லை, நோ, இல்லை. இல்லை. சரி, இப்போ ஏ டீம் சொல்லுங்கள். ஏ டீம் சொல்லுங்கள். பாட்டியம்மா? பின்னாடி இருக்க பாட்டியம்மாட்ட இருக்குது. இருக்காம்மா? கண்டுபிடிச்சிட்டாங்க. கை தட்டுவோம்மா, கிளாப் பண்ணுங்கப்பா, நல்லா கிளாப் பண்ணுங்க. சூப்பர், கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி சரி, உட்காந்து. சரி, நல்லா இருந்துச்சா கேமு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்து உங்களுக்காக சபையின் மூலமாக அங்கங்கே வந்து எல்லா பகுதியிலையும் கேர்சல் நடக்குது. கேர்சல்ன்றது வந்து ஒரு வீட்டு ஜப கூட்டம். அதை வந்து எல்லாரும் சபையின் மூலமாக அங்கங்கே ஒரு சிலர் வந்து நடத்திட்டு இருக்காங்க உங்கவுங்க ஏரியாவில். இப்போ முருகன் காலனின்னு எடுத்துக்கிட்டால் முருகன் காலனியில், திருவள்ளுவர் காலனியில், தேவராஜ் காலனியில், வேண்ராயபுரத்தில், இந்திரா நகரில், ரிசர்வ் லைனில், அப்படி எல்லா ஏரியாலையும் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவில் இவங்க வந்து உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபித்தது நிமித்தமாக ஒரு 2 பேருக்கு ஆண்டவர் வந்து விசேஷமாக அற்புதம் செஞ்சுருக்காரு. இந்த கடவுள் யார், இவர் எப்படி அவங்களுக்கு அற்புதம் செஞ்சார், அவங்க எதன் மூலமாக இந்த அற்புதத்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. சிஸ்டர் செல்வி அவங்களும் சிஸ்டர் பெருமாள் அவங்களும் உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன சாட்சியை வந்து சொல்லுவாங்க. அதாவது கடவுள் அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. நீங்கள் பொறுமையாக கேளுங்க. முன்னாடி வாங்க சிஸ்டர், முன்னாடி வாங்க. ஆண்டவருக்கு சோஸ்திரம். வாரம் எங்களுக்கு ரெபேக்கா அவங்க சிஸ்டர் வந்து செபக்கூட்டம் நடத்துவாங்க. நாங்கள் வாரம் கடவுள் எங்ககிட்ட பேசுவாங்க. கடவுள் வந்து அவங்க ஜெபத்தின் மூலமாக அவங்க எங்ககிட்ட பேசுகிறது மூலமாக கடவுள் பேசுவார். நாங்கள் ரொம்ப மன கஷ்டத்தில் போனாலும் அவங்க கடவுள் கொடுக்குற வார்த்தை எங்களுக்கு மன ஆறுதலாகவும், அவ்வளோ ஒரு தைரியத்தோடு, எவ்வளவு டல்லாக போனாலும் வீட்டுக்கு திரும்பும்போது நல்ல தைரியமாக பலத்தோடையும் வருவோம். கடவுள் எங்களுக்கு அவ்வளோ பலத்தை கொடுப்பாரு. 2வது, எனக்கு தெரிஞ்ச அக்கா பொண்ணு கோவிச்சிட்டு வந்திருந்துச்சு வீட்டுக்காரோட. 2 பேர் மனஸ்தாபப்பட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் போன வாரத்தில் வந்து ஜெபம் பண்ணப்போ இப்போ வீட்டுக்காரும் பொண்ணும் சேர்ந்து இருக்கிறாங்க. அது பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு சோஸ்திரம். ரொம்ப நன்றி. விஜயலட்சுமி அவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து சாட்சி சொல்லுவாங்க. எல்லோருக்கும் நன்றி. நான் 3 மாதமாக ஜவு கூட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவு வர்றேன். எனக்கு உடம்புக்கு சரியில்லை, இருந்தாலும் உங்களுக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்லபடியாக வந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. நாங்கள் 3 மாதமாக வருஷப்பிறப்பா
வருஷப்பிறப்பு அன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நாள் இங்கே வந்தேன். வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். எனக்கு என் மருமகளுக்கு குழந்த பிறக்கணும், என் மகனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்தேன். மருமக நினச்சே பார்க்கல. பெரிய 2 மருமக எனக்கு இருக்கிறாங்க. அதில் மூத்த மருமக ரெண்டாவது குழந்த பிறக்குன்னு யோசிச்சு கூட பார்க்கல. அந்த பாப்பா இப்போ 5 மாதமாக இருக்கா. அவளுக்கே தெரியாது நம்ம மாசமாக இருக்கிறோம்னு. இப்போ தான் சொன்னான், எனக்கு 2-3 மாதம் ஆயிடுச்சு, நான் மாசமாக இருக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக நான் ஆண்டவர்கிட்ட வேண்டியிருக்கேன். உனக்கு மருமகளுக்கு குழந்த பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். அது எந்த மருமக மாசமாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அதனால் மருமக மாசமாக இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து மகனுக்கும் கல்யாணம் வைக்க போகிறோம். எல்லாரும் வந்து கல்யாணத்தில் கலந்துக்கலாம். ஆண்டவருக்கு மிக்க நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்திக்கிறேன். சோத்திரம். ரொம்ப நன்றிம்மா. இப்போ சிஸ்டர் ரெபேக்கா அவங்க நடத்துகிறதான அந்த ஏரியாவோட கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ டிவியில் போடுவாங்க. இப்போ இந்திரா நகர் பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஒரு ஜெப கூட்டம். அதாவது ஒரு 2-3 பேராக சேர்ந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவங்களுக்காக ஒரு விண்ணப்பங்களாக கொண்டு வந்து ஆண்டவரோட சமூகத்தில் வச்சு ஜெபிச்சாங்க. அவங்க வந்து அப்போ என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த அக்கா கிட்ட, அந்த அக்கா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏசப்பா கிட்ட போய் இவங்களுக்கு இதெல்லாம் வேணும் ஏசப்பா, எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் கடவுள் அவங்களோட விண்ணப்பத்தை என்ன செஞ்சுருக்காரு, கேட்டிருக்காரு. அவங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சுருக்காரு. இதே மாதிரி எத்தனையோ பேர் அற்புதம் பெற்றவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க தான் நம்ம முன்னாடி இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சாட்சி சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் வந்து வெட்கப்பட்டுக்கிட்டு முன்னாடி வராமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அற்புதம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கும் பட்சத்தில் கர்த்தர் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் எங்களோட வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையிலும் எங்களுக்கு அற்புதம் செய்த அதே இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அற்புதம் செய்வார். நீங்கள் அங்கங்கே நடக்கிற ப்ரேயர்ஸில் உங்களோட குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் நடக்கிற ப்ரேயர்ஸல் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அவங்க இப்போ சொன்னாங்க இல்லையா, அவங்க குழந்தை மாசமாக இருக்கிறது அவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்டதான ஒரு அற்புதத்தை கேள்விப்படும்போது, ஒரு குழந்தை வரம்ங்கிறது எத்தனையோ பேருக்கு கிடைக்காம இருக்குது, அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அது எதன் மூலமாக கிடைச்சது, தொடர்ந்து அவங்களோட ஜெபத்தை என்ன செஞ்சுருக்காங்க, விடாமல் செஞ்சுருக்காங்க. எனக்கு இது வேணும்னு சொல்லி பிடிவாதமாக கடவுள்கிட்ட கேட்டதுனால கிடச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா ரெபேக்கா சிஸ்டருக்கு? இப்போ உங்களுக்காக யூத் டீமில் உள்ளவங்க முன்னாடி வந்து ஒரு நாடகம் போடுவாங்க. அந்த நாடகத்தில் நடித்து காட்டுவாங்க. நாடகத்தின் மூலமாக அவங்க வாழ்க்கையில் என்ன அற்புதம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே சொல்ல வராங்க. கிளாப் பண்ணுங்களேன், இன்வைட் பண்ணுங்கள் அவங்கள. வெல்கம் யூத். ஆண்டு டிசம்பர் 9 பிறந்து அமெரிக்க தேசத்தில் இறையியல் கல்வி கற்று அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ நினைத்த ஒரு இளம்பெண் கர்த்தருடைய கரத்தில் பயன்படும் கருவியாக மாறின உண்மை சரித்திரத்தை இங்கே காட்சி அமைக்கிறோம். தேவன் தாமே இதன் வாயிலாக உங்கள் அனைவருடனும் இடைப்படுவாராக. ஹாய் லிதியா, இன்னைக்கு தான் நம்ம காலேஜ் லாஸ்ட் டே. எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுல்ல. கிளாஸ் ரூம் கலாட்டாஸ், ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிஸ், ஹாப்பி ஹாஸ்டல் டேஸ், இதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? ஆமாடி, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம்ல இவ்வளோ வருஷமும். இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்பில் இனி கிடைக்க போகிறதே இல்லை. இனிமே கேரியர், மேரேஜ், குழந்தைங்க அப்படின்னு லைஃபே மாறி போயிடும். ஐடா, நீ எப்படி அமெரிக்காலே இருக்க போறியா இல்லை இந்தியாவுக்கு மிஷினரியாக போக போறியா? என்னது, நான் இந்தியாவுக்கு மிஷினரியாகவா? சான்ஸே இல்லை. நான் அமெரிக்காவில் நல்ல வேலை தேடிக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆக போகிறேன். ஐடா, உன்னோட அப்பாவு கூட பிறந்தவங்க எல்லாருமே இந்தியாவில் தான் மிஷினரியாக இருக்காங்க. அதனால எனக்கு என்னமோ நீயும் அவங்கள போல இந்தியாவுக்கு மிஷினரியாக போயிடுவான்னு தான் தோணுது. ஹே லிசா, இந்தியா பற்றி ஏதாச்சும் தெரியுமா உனக்கு? இந்தியாவை நினைச்சாலே என் கண் முன்னாடி வருது அந்த நாட்டோட பஞ்சம், பசி, பட்டினி தான். மக்கள் தினமும் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடம்னா அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. சுத்தம், சுகாதாரம் பத்தின எந்த அறிவும் யாருக்கும் கிடையாது. இப்படிப்பட்ட நாட்டுல இஷ்டமே இல்லாம ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ்றதை விட நான் அமெரிக்காலே இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ போறேன். சரி, அது உன்னோட இஷ்டம். உன் வாழ்க்கையை பத்தின முடிவை நீயே எடுத்துக்கோ. ஹே ஐடா, உனக்கு போஸ்ட்ல ஒரு லெட்டர் வந்திருக்குமா?
பார்க்க இந்தியால இருந்து அனுப்புனது போல இருக்கு. அட ஆமா, இது எங்க அப்பா கிட்ட இருந்து தானே வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவே நான் அதை படிக்கணுமே. அன்பு மகள் ஐடா, நீ நலமுடன் இருப்பாய் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். உன் அம்மா இங்கே நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். உன்னை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். நீ உடனே புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்தால் அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்கும். இப்படிக்கு அன்பு அப்பா. ஐயோ, என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே. இப்போ நான் என்ன பண்றது? கண்டிப்பா உடனே நான் இந்தியாவுக்கு கிளம்பி ஆகணுமே. நான் சொன்னேன்ல, நீ இந்தியாவுக்கு போவான்னு பாரு. நீ அங்கே போகிறதுக்கான ஒரு தருணம் அமைஞ்சிடுச்சு. லிசா, நான் என்னோட அம்மாவை தான் பார்க்க போறேனே தவிர வேற எதுக்கும் இல்லை, சரியா? அதை புரிஞ்சுக்கோ. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியானதும் நான் அமெரிக்கா திரும்பி வந்துடுவேன். இது என்னோட உறுதியான முடிவு. சரிடி, நீ உன் இஷ்டப்படி செய். ஐடா, அம்மாவை நல்லா கவனிச்சிக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்தியா போயிட்டு வந்த அப்புறம் உங்க எல்லாருமே மீட் பண்றேன். பாய் லிடியா, பாய் லிசா. அதன்படியாக 1890 வருடம் இந்தியா வந்தார் ஐடா ஸ்கட்டர். இந்த வருகைதான் அவருடைய வாழ்க்கையே தேவனுடைய பணிக்கு நேராக திசை திருப்ப போகின்றது என்று அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. ஹலோ டாடி, எப்படி இருக்கீங்க? அம்மா எங்க டாடி? நல்லா இருக்கேன் ஐடாமா. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன், வா. மம்மி எப்படி இருக்கீங்க அம்மா? இவ்வளோ மெலிஞ்சு போயிட்டீங்களேம்மா. இனிமே நான் உங்க பக்கத்திலே இருந்து உங்களை பத்திரமா பார்த்துக்க போறேன் அம்மா. ஐடாமா, நீ இங்கே வந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குமா. நான் இனிமேல் சீக்கிரமாக குணமடைஞ்சிடுவேன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நிச்சயம் அம்மா, நீங்க சீக்கிரமே குணமாயிடுவீங்க. ஐடாமா, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா. பக்கத்து ஊரில் வயசான ஒருவருக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருக்குமா. நான் போய் சீக்கிரம் ட்ரீட் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மாவை கவனிச்சுக்கோ. சரி டாடி, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் டாக்டர். யார் இந்த நேரத்துல கதவு தட்டுறது? சரி போய் பார்க்கலாம். அம்மா அம்மா, எங்க ஆத்துல என் ஆத்துக்காரி பிரசவ வழியில துடிக்கிறாமா. வீட்டு வைத்தியம் பார்க்குற எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்கம்மா. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம்தாம்மா ஆச்சுது. நீங்க சீக்கிரம் வந்து என் ஆத்துக்காரிக்கு பிரசவம் பாருங்கம்மா. என்னோட அப்பா தான் டாக்டருங்க. அவர் வெளியில போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு. வந்ததும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வாரு. ஐயோ, என்ன பேசுறேம்மா? அபச்சாரம் அபச்சாரம். ஒரு ஆம்பளை என் ஆத்துக்காரிக்கு பிரசவம் பார்க்கறதா? என்ன நினைச்சிருக்கு? எங்க ஆத்து பொண்ணுங்க ஆத்து விட்டு வெளியே அனுப்புறதே இல்லை. மற்ற ஆம்பளைங்க கண்ணில் படக்கூட விடுறதில்ல. இதுல எப்படிம்மா ஒரு ஆம்பளை வந்து பிரசவம் பார்க்கறது? நீங்க வாங்கம்மா, நீங்க வந்து பிரசவம் பார்த்தா அவ உசுரோட இருப்பாமா. வாங்கம்மா வாங்கம்மா. ஐயோ, நான் டாக்டர் இல்லைங்க. என்னால் அவங்களுக்கு பிரசவம் பார்க்க முடியாது. நான் அதை பற்றி படிக்கலைங்க. எங்கள் அப்பா இப்போ வந்துடுவார். நானும் அவர் கூட வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேங்க. இல்லைம்மா, என்ன ஆனாலும் ஆம்பளைங்க இங்கே ஆத்து பொண்ணுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். ஐயோ, ஆத்துக்காரியை காப்பாற்ற யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? டாக்டரம்மா டாக்டரம்மா, உடனே கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா. என் பெஞ்சாதி சாக போகிறாம்மா. பிரசவ வழியில் துடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. நீங்கள் தாம்மா அவளை எப்படியாவது வந்து காப்பாற்றணும். நான் டாக்டர் இல்லைங்க, எங்கள் அப்பா தான் டாக்டர். வெளியில் போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. வந்ததும் உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறேங்க.
ஐயையோ, அப்போ நீங்க டாக்டர் இல்லையாம்மா? நீங்க வந்து பிரசவம் பார்க்க முடியாதாம்மா? மற்ற ஆம்பளைங்க எங்க பொண்ணுங்க முகத்தை கூட பார்க்க விட மாட்டோம்மா. எப்படிம்மா பிரசவம் பார்க்க விடுவோம்? நீங்க வந்து பிரசவம் பார்க்கலன்னா அவ செத்துருவாம்மா, அவ செத்து போயிடுவாம்மா. நான் எங்கள் அப்பா கூட வந்து கண்டிப்பாக உங்கள் மனைவியை காப்பாற்ற முயற்சி பண்ணுறேங்க. இல்லைம்மா, ஒரு ஆம்பளை பிரசவம் பார்க்க நாங்கள் விட மாட்டோம்மா. அவளை காப்பாற்ற வேற வழியே இல்லையாம்மா. ஐயையோ, இறைவா இறைவா, என் பொஞ்சாதியை காப்பாற்ற மாட்டியா? ஐயோ, யார் இது? மறுபடியும் பதட்டமாக கதவு தட்டுற சவுண்டு கேட்குதே. இயேசுவே, யாருக்கும் எந்த கஷ்டமும் வர வேண்டாம்ப்பா. அம்மா அம்மா, என் மனைவி பிரசவில்ல துடிக்கிறாம்மா. தலை பிரசவம்மா. நீங்கள் வந்து என் மனைவிக்கு வைத்தியம் பாருங்கம்மா. பிரசவம் பார்த்த கிளவி பிள்ளையும் மனைவியும் காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்லிட்டாம்மா. தயவு செஞ்சு காப்பாற்றுங்கம்மா என் மனைவியும் பிள்ளையும். அம்மா காப்பாற்றுங்கம்மா. என்னால் முடியாதுங்க, நான் டாக்டர் இல்லைங்க, எங்கள் அப்பா தான் டாக்டருங்க. அவரை வர சொல்கிறேங்க. பொம்பளைங்களுக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளையா? எப்படிம்மா முடியும்? என் மனைவியை காப்பாற்றுறதுக்கு பொம்பளை டாக்டர் கூட இல்லையாம்மா? ஐயோ என் மனைவி, ஐயோ என் குழந்தை, காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா? ஐடா ஐடா, ரொம்ப களைப்பாக இருக்குமா அப்பாவுக்கு. ஒரு டீ போட்டு தருவியா? என்னம்மா என்னாச்சு? ஏம்மா இப்படி அழுற? அப்பா, நீங்கள் வீட்டில் இல்லாதப்போ 3 பேர் அவங்க ஒய்ஃபுங்களுக்கு பிரசவம் பார்க்க டாக்டர் வரணும்னு தேடி வந்தாங்கப்பா. ஆனால் 3 பேருமே ஒரு ஆண் எங்கள் பெண்களுக்கு பிரசவம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்கப்பா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஆமாம்மா, இதுதாம்மா இந்தியாவுடைய நிலைமை. எத்தனையோ பொண்ணுங்க பிரசவம் பார்க்க பெண் மருத்துவர் இல்லாமல் இறந்து போயிடுறாங்கம்மா. சின்ன வயசுலேயே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. பட்டாம்பூச்சி மாதிரி துள்ளி திரிகிற வயசில் குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு பிரசவத்தில் செத்துப்போன பெண் பிள்ளைங்க கணக்கே இல்லைம்மா. இந்த கொடுமையெல்லாம் மாற தேவன் தான் ஒரு வழி திறக்கணுமா. சரி, நீ அழாத, நீ போய் படுத்துக்கோ. ஐயோ, ஆத்துக்காரிய காப்பாத்த யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? இறைவா, என் பொஞ்சாதியை காப்பாற்ற மாட்டியா? ஐயோ என் மனைவி, ஐயோ என் குழந்தை, காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ கடவுளே, எனக்கு தூக்கம் வரலையே. அந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுதோ? என்னை விட சின்ன பொண்ணுங்க இப்படி வேதனைப்படுறாங்களே. இத மாதிரிப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. ஒருவேளை தேவன் என்ன இந்த பணிக்கு அழைக்கிறாரோ? இல்ல, என்னால முடியாது. இந்த நாட்டில் என்னால் வாழவே முடியாது. அனல் பறக்கும் வெயிலில் அறிவு கெட்ட இந்த மக்களுக்காக நான் ஏன் உழைக்கணும்? ஒரே ஒரு வாழ்க்கை, அது சுகமா வாழணுமே. ஆனா இந்த மக்களை நினைச்சாலும் பாவமா இருக்குதே. ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலையே.
மனைவியாச்சே. ஐயோ, அந்த முஸ்லிம் அண்ணாவோட மனைவியும் இறந்துட்டாங்களா? தேவனே, என்னால தாங்க முடியலையே. இவரோட மனைவி இறந்துட்டாங்களா? ஆண்டவரே, என்னால இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு இங்க இருக்கவே முடியலப்பா. வாழ வேண்டிய வயசுல இப்படி பெணமா போறாங்களே. இனி கால தாமதம் வேண்டாம். தேவனே, இவங்கள மாதிரிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த மக்களுக்கு தான் நான் சேவை செய்யறது நீங்க என்மேல் கொண்ட சித்தம் என்பதை நான் இப்பொழுது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. என்னை முழுவதுமாக உங்களுடைய சேவைக்கு அர்ப்பணிக்கிறேன். மம்மி டாடி, நான் அமெரிக்காவை போய் மருத்துவம் படிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்து இந்த மக்கள் மத்தியில் மருத்துவமும் செஞ்சு கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஓ ஐடா, ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூமா. பரலோகம் உன்னோட இந்த வார்த்தைகளை கேட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும் தெரியுமா? நீ டாக்டர் ஆகிட்டு வந்து இந்த மக்களுக்கு தொண்டு செய்கிறத நான் என் கண்ணால் பார்க்கணுமா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உன்னோட கூட கர்த்தர் இருந்து உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேவன் தனக்குள் விதைத்த தரிசனத்தை கருத்தில் கொண்டவராய் அமெரிக்கா சென்றார் ஐடா ஸ்கட்டர். 1899 ஆண்டு மருத்துவ பட்டம் பெற்றவராய் தனது தோழி ஆனி ஹான்காக்குடன் இந்தியாவுக்கு திரும்பினார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவ மிஷனரி என்ற பெருமையை பெற்றார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பதிந்த அந்த வெள்ளை பாதங்கள் அழியாத காலச்சுவடுகளை கர்த்தருக்காக பதித்து விட்டது. டாக்டர் அம்மாவாக வந்திறங்கிய ஐடா ஸ்கட்டரை மக்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டு உற்சாகமான வரவேற்பை கொடுத்தனர். வாங்க வாங்க டாக்டர் அம்மா, உங்களை பார்க்கும்போதே எங்களுக்கு விடிவு காலம் வந்தாச்சுன்னு தோணுதுமா. ஐடா ஆற்றிய மருத்துவ சேவைகளும் சுவிசேஷ பணிகளும் எண்ணற்றவை. குறிப்பாக வீட்டிற்குள்ளேயே அடைக்கப்பட்டிருந்த உயர்குல பெண்களை பல எதிர்ப்புகளின் மத்தியிலும் போய் சந்தித்து அவர்களுக்கு உண்மையான தேவனை பற்றிய நற்செய்தியை எடுத்துரைத்தார். சிறு வயதிலேயே பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொடுக்கப்படுவதை கடுமையாக எதிர்த்தார். சமுதாயத்தில் காணப்படும் மூட பழக்கங்களை மாற்ற ஜெபத்துடன் அரும்பாடுபட்டார் ஐடா ஸ்கட்டர் அவர்கள். டாக்டர் அம்மா, உங்க புண்ணியத்தால எனக்கு வந்த அம்மா நோய்
முழுசா சரியாயிட்டுமா. ரொம்ப நன்றி அம்மா. இது என்னால இல்ல, நான் உனக்கு மருத்துவம் தான் பார்த்தேன். உன்னை குணப்படுத்தியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாம்மா. அவர்தான் உண்மையான தேவன். அவரை நீ விசுவாசித்தா உன் வாழ்க்கைய அற்புதமா மாற்றுவாருமா. அப்படியாம்மா? நானும் அந்த இயேசு சாமியை கும்பிட விரும்புறேம்மா. டாக்டர் அம்மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா. என் சொந்தக்காரங்க இந்த குழந்தை ராகு காலத்துல பிறந்துடக்கூடாதுன்னு பிரசவ வலியில துடிச்ச என்னோட 2 காலையும் சேர்த்து கட்டி வச்சு கதற கதற என்னை கொடுமைப்படுத்தினாங்கம்மா. நீங்க மட்டும் அன்னைக்கு வந்து எனக்கு மருத்துவம் பார்த்து என்னை காப்பாத்தலைன்னா நானும் என்னோட இந்த குழந்தையும் இன்னைக்கு உசுரோடு இருந்திருக்கவே முடியாதுமா. எல்லாம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இரக்கம்தான். அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறதுனால தான் என்ன அனுப்பி உன்னை காப்பாத்த வச்சிருக்காரு. அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது உன்னுடைய வாழ்க்கைய அவர் ஒளிமயமாக்குவாரு. இயேசு சாமி தான் உங்களை அனுப்பி என்னை காப்பாத்தினாராம்மா. அந்த சாமியை நான் நம்புறேம்மா. அவருக்காக நான் இனிமே வாழ போறேம்மா. இவ்வாறு மருத்துவத்தையும் சுவிசேஷத்தையும் ஒருங்கே இணைத்து ஐடா ஆற்றிய பணிகள் அளவே இல்லாதவை. அவருடைய அரிய முயற்சியால் ஒரு சிறிய மருத்துவமனை தொடங்கப்பட்டது. மருத்துவத்தில் உதவி புரிய தாதியர்கள் தேவைப்பட்ட நிலையில் தாதியர்களுக்கான பயிற்சி பள்ளியையும் தொடங்க தேவன் உதவி செய்தார். தாதியருக்கான பயிற்சி பள்ளி பின்னாளில் மருத்துவ கல்லூரியாக வளர்ந்தது. அன்று ஒரே ஒரு படுக்கையுடன் தொடங்கப்பட்ட ஒரு சிறிய மருத்துவமனை தான் இன்று உலக புகழ் பெற்றதாய், தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் பறந்து விரிந்ததாய், பல உயிர்களுக்கு பயன்படும் பொக்கிஷமாய், பாரதத்திற்கே புகழ் சேர்க்கும் ஒளி விளக்காய் திகழ்ந்து வரும் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. ஐடாஸ் கட்டரை போன்று அநேக மிஷனரிகள் வளர்ச்சி மிகுந்த தங்கள் நாட்டின் வசதியான வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக விட்டுவிட்டு மூட நம்பிக்கைகளாலும் அறியாமை இருளிலும் அகப்பட்டிருந்த நம்முடைய தேசத்தில் சுவிசேஷம் என்னும் ஒளி விளக்கை ஏற்றியதால் தான் இன்று நாம் அனைவரும் மெய்யான உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை அறியும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இன்றும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத எண்ணற்ற இடங்கள் நமது இந்திய தேசத்திலும் உண்டு. தேவனை பற்றி ஒவ்வொரு இந்தியரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க, கொடுக்க, சேவை செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒரே ஒரு இளம் பெண் தேவன் தன் மீது வைத்திருந்த தேவ திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு அவருடைய சித்தம் செய்ததினால் அவரை பல சாதனைகள் படைக்கும் கருவியாய் பரமன் எடுத்து பயன்படுத்தினார். இன்றும் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் விட்டு கொடுத்து அவர் சித்தம் செய்யும் போது நம் மூலமும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை, அதை கிறிஸ்துவுக்காக வாழ்வோம், கிறிஸ்துவுக்கே என்றும் அர்ப்பணிப்போம். சூப்பராக இருந்ததா? சரி, இப்போ மகளிர் தினம் எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட பாஸ்டர் மாஸ்டர் அமுதா அவங்க வந்து முன்பதாக வந்து உங்ககிட்ட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வாங்க. வெல்கம் பண்ணுங்களேன், கை தட்டுங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்ன தண்ணியோடு வந்திருக்கேன்னு பார்க்குறேன். நிறைய பேச வேண்டியது இருக்குது. தாகம் எடுத்துனா குடிச்சிக்கலாம்ல, அதுக்கு தான். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆமாம், அப்புறம் தூரத்துலேருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. கங்காகுளத்துலேருந்து வந்திருக்கீங்க, இந்திரா நகர், ஆலமரத்துப்பட்டி, செங்கமலைப்பட்டி, பள்ளப்பட்டி வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எங்களோட அன்பை நாங்கள் சபையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இன்றைக்கி வந்து நம்ம மகளிர் தினத்தை என்ன செஞ்சுருக்கோம்? கொண்டாடப்படுகிறோம். யாருமே எங்களை கொண்டாடலைன்னு எத்தனை பேர் நீங்கள் அழுதுருப்பீங்க? வேதனை எல்லாருக்குமே இருக்கும்ல. நான் வீட்டு வேலை அவ்வளோ வேலை செய்கிறோம், இவ்வளோ உழைச்சி கொடுக்குறோம், ஆனால் நம்மளை புகழ்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம். சரியா? நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக எங்கள் திருத்தங்கள் சபையில் பெராசிம் திருச்சபை நாங்கள் மக்கள் பெராசிம் திருச்சபை மக்கள் நாங்கள் இருக்கிறோம். உங்களை கொண்டாடுவோம், உங்களை வாழ்த்துவோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக இந்த பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். சரியா? ஓகே, இந்த மகளிர் தினம் ஒரு 2-3 நிமிஷம் தான் நான் பேசுவேன். இந்த மகளிர் தினம் எப்படி கொண்டாடுறாங்கன்னா 1908ஆம் ஆண்டு. 1908 யாராவது பிறந்திருக்கீங்களா? 1908 யார் பிறந்திருக்கீங்க?
கையை தூக்குங்களா, யார் பிறந்தவங்களாம் கையை தூக்குங்க. பிறந்திருப்பாங்க, ஆனால் பிறந்தவங்களாம் இன்னைக்கு இல்லை. ஆமாம், பாருங்கள், அமெரிக்காவில் நியூயார்க்னு ஒரு நாடு. அந்த நாட்டில் வந்து மக்கள் பெண்கள்லாம் ஒரு பஞ்சாலைகளை வேலை பார்த்தாங்களாம். என்ன வேலை பார்த்தாங்கன்னா தைக்கிற வேலை. நமக்கு புரியும்படி சொல்ல போனால் தைக்கிற வேலை என்ன செஞ்சுருக்காங்க, பார்த்துருக்காங்க. பாருங்கள், அவங்களுக்கு வந்து சம்பளம் ரொம்ப குறைவாக தான் என்ன செஞ்சாங்களாம், கொடுத்தாங்களாம். அதை யோசிச்சுக்கிட்டே, ஆனால் அந்த மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, நமக்கு மட்டும் ஆனால் ஓவர் டைம் வேலை, ஓடி டைம் வைப்பாங்களாம். அதுக்கெலாம் சம்பளமே கொடுக்க மாட்டாங்களாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மக்கள் அழுது புலம்பிகிட்டே இருப்பாங்களா ஒவ்வொரு நாளும். நம்ம கடினமாக உழைக்கிறோம், ஆண்களுக்கு ஈடாக நம்மளும் என்ன செய்கிறோம், உழைக்கிறோம். ஆனால் நமக்கு போதிய ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் புலம்பிட்டாங்கண்ணா. அதில் அந்த இருக்கிற பெண்களை கிட்டத்தட்ட அந்த தொழிற்சாலைகளில் 15,000 பெண்கள் வேலை பார்த்தாங்க. எத்தனை பேர்? 15,000. 15,000 பெண்கள் என்ன செஞ்சாங்களாம், வேலை பார்த்தாங்களாம். அதில் ஒரு அம்மா, கிளாரான ஒரு அம்மா என்ன செஞ்சாங்களாம், அவங்க எழும்பி மக்களுக்காக என்ன செஞ்சாங்களாம், பெண்களுக்காக என்ன செஞ்சாங்களாம், போராடினாங்களாம். எங்களுக்கு ஆண்களுக்கு ஏற்ற சமமான ஊதியம் என்ன செஞ்சோம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்களாம், போராடினாங்களாம். அந்த போராட்டம் அன்னைக்கு வெற்றி பெற்றது. அதன் நிமித்தம் அவங்க அமெரிக்காவில் மாத்திரம் என்ன செஞ்சாங்க, அந்த பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து, நல்ல வேலையில் நல்ல ஊதியம் கொடுத்து, ஆண்களுக்கு ஏற்ற சம ஊதியம் என்ன செஞ்சாங்களாம், கொடுத்தாங்களாம். ஆனால் அந்த கிளாராமா பாருங்க, நம்ம நாடு மட்டும் நல்லா இருந்தால் போதாது, இந்த உலகம் முழுவதும் எப்படி இருக்கணுமா, பெண்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அவங்க உழைக்கிற ஒவ்வொரு உழைப்புக்கும் அவங்க ஏற்ற ஊதியம் பெறணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, மீண்டும் போராடினாங்களாம். ரஷ்யாவில் போராடினாங்க, நியூயார்க்கில் போனாங்க, அமெரிக்கா முழுவதும் என்ன செஞ்சாங்களாம், போராடினாங்க. அப்படி போராடி என்ன இந்த உலகம் முழுவதும் மகளிர் ஃபுல்லாக ஒரே நாளில் கொண்டாடணும் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, போராட்டம் பண்ணாங்களாம். இன்னைக்கு அநேகர் போராட்டம்லாம் பண்ணுறாங்க, ஏன்னா எதுக்கோ போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அம்மா முதல்ல இப்படி ஒரு போராட்டம் பண்ணாங்களா. அதனால தான் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் என்ன செஞ்சாங்கன்னா கொண்டாடுறாங்களா. நம்ம பக்கத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோமா, உமன்ஸ் ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லுங்க, மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க, நீங்கள் அழகா இருக்கீங்க சொல்லுங்க, நீங்கள் அழகா இருக்கீங்க சொல்லுங்க, நீங்கள் அழகா இருக்கீங்க, உங்கள் சாரி அழகா இருக்கு, உங்கள் சுடிதார் நல்லா இருக்கு, உங்கள் முகம் ரொம்ப அழகா இருக்கு, உங்கள் கண்ணு ரொம்ப அழகா சொல்லுங்க. யாரும் சொல்லவே மாட்டேங்க, என்னையாவது யாரை பார்த்து சொல்லுங்களே. பெண்களை புகழவே மாட்டாங்களாம். என்ன பெரிய கொடுமைனா, பெண்களவே புகழையே மாட்டாங்களாம். ஆனால் இதோட மாறட்டும் என்ன சொல்லுவோமா, சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப 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 அழகா இருக்கீங்க, உங்கள் கம்மல் அழகா இருக்கு, உங்கள் பொட்டு ரொம்ப அழகா இருக்கு. ஆமாம், பாருங்க, இப்படியெல்லாம் நான் கடவுள் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, ரொம்ப அழகா படைச்சிருக்காரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கவலைகளை மட்டும் நாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இப்போ இந்த கிளாஸ் எப்படி இருக்கும், இந்த கிளாஸ் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் சொல்லுங்கள், வெயிட்டாக தான் இருக்கும். நான் இந்த கிளாஸ் என் கையில் வச்சுக்கிட்டு இருக்க கிளாஸ் வலிக்குமா, என் கை வலிக்குமா, வச்சுக்கிட்டே இருக்க என் கை என்னாகும், கொஞ்சம் நேரம் கழித்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து என்னாகும், என் கை என்ன ஆயிரும் மரத்து போயிடும். என்ன ஆயிரும், மரத்து போயிடும். ஆனால் இதேமாரி தான் நம்ம பெண்களும் ஒரு சில கவலைகளை நம்முடைய உள்ளத்துக்களை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம், பெசான செத்துடலாம். என்ன நினைக்கிறீங்க, ஏன் வாழணும், எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா, எனக்கு மட்டும்தான் இந்த இழப்பு வரணுமா, நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழணுமா, என்ன மாரி யாருக்குமே வரக்கூடாது. உண்மையுமே சொல்கிறேன், எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இருக்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா அவங்க வாழ்க்கை, அவங்க கணவரை பார்க்கும்போது அவங்க கணவர் ரொம்ப அன்பாக இருக்கார், ஒரு மண்ணும் கிடையாது. ஆமாம், வாழ்கிறவங்களுக்கு தான் என்ன செய்யும் தெரியும். அதனால் யாரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. என்ன அவங்க கணவர் நல்லா இருக்கு, அவங்க மனைவி நல்லா விசாரிக்கிறாங்க, நல்லா நினச்ச ட்ரெஸ்லாம் வாங்கிடும். அந்த அம்மா யாருக்கு தெரியும், மீஷோ ஃப்ளிப்கார்ட்டில் என்ன செஞ்சுருக்கோம், என்னமாரி வீட்டுக்கு இருக்காரு தெரியாமல் வாங்கி என்ன செஞ்சுருக்கோம், உடுத்திருக்கோம். ஆனால் என் கணவர் ரொம்ப நல்லவர், எந்த ட்ரெஸ் போட்டாலும் இது புதுசாக பழசானது அவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சுருக்காங்க, பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் நம்ம பெண்கள் என்ன செய்யணும், ஆமாம் இருக்கிறோம். சில நேரம் அடுத்த வாழ்க்கையை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், பொறாமப்படுறோம். சில நேரம் என்ன செய்யணும், இப்படிலாம் இருக்குமா அப்படிலாம் நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. இந்த பாருங்கள், இந்த கிளாஸை நான் எனக்கு என்ன செஞ்சுறேன், இறக்கி வச்சுட்டேன். நான் தேடிக்கு வச்சுட்டு என் கை என்ன செஞ்சுச்சு, வலித்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் கவலைகள் உங்களுக்கு இருக்குமா, இந்த இடத்துல நீங்கள் இறக்கி வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அது 100க்கு 100 அந்த ஜெபத்தை என்ன செய்வார், கேட்பார். உங்கள் வாழ்க்கை நீங்கள் இழப்புகள் இருக்குது, அதை கர்த்தர் மாற்ற, இயேசு மாற்ற அவர் வல்லவராக இருக்கார். பாருங்கள், பெண்கள் இன்றைக்கி எதுலையோ சாதிக்கிறாங்க. எது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எதெல்லாம் இன்றைக்கி சாதிக்கிறாங்க பெண்கள் சொல்லுங்கள். பைலட்டாக இருக்காங்க, விமானம் ஓட்டுறாங்க. நான் யார் வீட்லேயும் விமானம்லாம் ஓட்டுறாங்க,
யாருமே இல்லை. என் பிள்ளை இன்னைக்கு வக்கீலுக்கு படிக்கிறாங்க. யார் படிக்கிறா? கையை தூக்குங்க. என் பொண்ணு இன்னைக்கு வக்கீல் படிக்கிறாங்க. இல்லை. என் பொண்ணு இன்னைக்கு இன்ஜினியர் படிக்கிறாங்க. பையன் யாருமே இல்லையா? இல்லையா? இல்லை, நான் சொல்கிற புரியுத? உங்கள் வீட்டில் என் பொண்ணு வந்து இன்ஜினியர் படிக்கிறா அப்படின்னு சொல்கிறவங்கள கையை தூக்குங்களேன். கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க. என் பொண்ணு கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க. கையை தூக்குங்க. இருக்காங்க. என் பொண்ணு நல்லா படிக்கிறாங்க. 10th சரி ஸ்கூல் படிக்கிறாங்க. யார்? எல்லாமே என்ன செய்கிறாங்க? கையை தூக்குங்க. படித்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு எய்ம் வச்சுருப்போம். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், நிறைய வச்சுருப்போம். பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லா துறைகளிலுமே பெண்களுக்கு வேலை இருக்கா. ஒரே ஒரு துறையில் மட்டும் வேலை இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? என்ன துறை தெரியுமா? எல்லா துறைகளும் சரியா. விமானத்துறையில் இருக்குது, கப்பல் படையில் வேலை இருக்குது, கேட்ரிங்கில் வேலை இருக்குது, மேனேஜ்மெண்ட்டு, HR, அப்புறம் இன்ஜினியரிங், இந்த பியூட்டிஷியன்லாம் படிக்கிறாங்க. நிறைய எல்லாத்துலேயுமே வேலை இருக்குது. ஒரே ஒரு துறையில் மட்டும் நம்ம பெண்களுக்கு வேலை இல்லையா? என்ன வேலைன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு துறையில் மட்டும் பெண்களுக்கு வேலையே கொடுக்கலையா? இல்லைன்னா நம்ம அதுக்கு தகுதியான இல்லையான்னு தெரியல. நீங்கள் சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? எல்லாரும் 1 2 3 சொல்லுங்க. நான் சொல்கிறேன். இந்த அவ்வளோதானா? சத்தமாக சொல்லுங்க. என்ன வேலைனா தீயணைப்பு துறையில் வேலை இல்லையா? ஏன் தெரியுமா? பெண்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. தீய கொளுத்தி படம் தெரியுமா நமக்கு அணைக்க? ஆனால் நம்ம எல்லாமே சொல்லி காமெடி பண்ணிக்கிறோம் பாருங்க. என்ன நம்ம இல்லை, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இனிமேல் நாங்கள் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், பாருங்க, பெண்களுக்கு கொளுத்தலாம் தெரியுமா? அடுத்த குடும்பத்தை கொளுத்த, அடுத்த புறணி பேச, இதுதான் நம்ம செய்கிறோமா? அணைக்க தெரியலையா? இன்னைக்கு ஆனால் ஒரு முடிவு எடுங்க சரியா. அடுத்த குடும்பத்தை பற்றி நான் இனிமே பேசவே மாட்டேன். அடுத்த பெண்ணை குறித்து நான் பேசவே மாட்டேன். அடுத்த பெண்ணை பார்த்தா நான் பாராட்டுவேன். அவங்கக்கிட்ட என்ன குணங்கள் இருக்கோ, அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை நான் என்ன செய்வேன்? பாராட்டுவேன். எத்தனை பேர் பாராட்டுவீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் என் வீட்டில் உள்ள என் பிள்ளையை நான் பாராட்டுவேன். என் கூட வேலை பார்க்குறவங்கள நான் என்ன செய்வேன்? பாராட்டுவேன். நான் பஸ்ஸில் போகும்போது யார்கிட்ட அவங்களுக்கு உதவி செய்வேன். அப்படி ஒரு தீர்மானம் நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். இன்னையிலேருந்து சொல்லுங்கள். எல்லாரும் கையை தூக்குங்க. கொளுத்த மாட்டோம். என்னத்தை? ஆமாம், கொளுத்த மாட்டோம். குடும்பத்தை அணைச்சு கொண்டு போவோம். சொல்லுங்க. கொளுத்த மாட்டோம், குடும்பத்தை அணைத்து கொண்டு போவோம். தேங்க்யூ. வாய்ப்பு அளித்ததுக்கு கோடி நன்றி. இனிமே கொளுத்தவே மாட்டோம். சரி, அடுத்ததா கேசல் லீடர்ஸ்லாம் வந்து ஒரு ட்ராமா பண்ண போகிறாங்க. அதாவது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா பண்ண போகிறாங்க. வெல்கம் பண்ணுவோமா அவங்கள? கைத்தட்டி முன்னாடி கூப்பிடுங்களேன். வாங்க வாங்க. சந்தோஷமே சந்தோஷமே என் வாழ்வில் சந்தோஷமே. அப்ப என்ன விஷயம்? சந்தோஷமா இருக்க வேண்டாமா கிழவி? நானே என் தம்பி 5 வருஷம் கழிச்சு ஃபாரின்லேருந்து வரான். அவனுக்கு பார்க்க வேண்டாமா? நான் அப்படியே ஆக்கும் தம்பி வரானாக்கும். ஆமாம், சரி. என்ன கிழவி, உனக்கு ஓயாமல் சொல்லணுமா? அதான் தம்பி ஃபாரின்லேருந்து வர்றான்ல, வீடெல்லாம் நீட் பண்ண வேணாமா? எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. நீ நல்லா வாய் பேசிக்கிட்டே உக்காந்துக்கிட்டே இரு. நீ சும்மா இருக்கிறதுக்கு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிச்சுக்கிட்டனாலும் உக்காந்துரு. அப்போயாவது வாயை மூடுறியான்னு பார்க்குறேன். இதை வேற கொடுத்துட்டியா? சரி செய்கிறேன். ஐயோ, கால் கையெல்லாம் நடுங்குதே. என் தம்பி பாரின்லேருந்து இன்னைக்கு வர்றானே, என்ன செய்யனே தெரியல. பூங்கா, ஏம்மா பூங்கா, ஆமா சீக்கிரம். ஐயோ, என்ன எவ்வளோ நேரம் கூப்பிட்டாலும் அவன் வருவானா? வரவே மாட்டியான். இந்த ஃபோனத்தை நோண்டிக்கிட்டு இருப்பியான். போச்சு போச்சு.
ஐயோ யார அடிச்சா அந்த செல்ல நோண்டி நோண்டி நீ கெட்டு போயிருந்த. எவ்வளவு நேரம் கூட்டிட்டு இருக்கா என்னன்னு கேக்குறான். பாரின்ல இருந்து அண்ணே வர்றான். நீ அந்த கறி அவனுக்கு மீன் முட்டை எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீ எல்லாத்துலயும் 2 கிலோ வாங்கிட்டு வா. போயா போ. போப்பா சீக்கிரம் போ. வாங்கிட்டு வரேன். உனக்கு சொன்ன வேலை பாரு. வெங்காயத்தையும் பூண்டையும் உரிச்சு வை கிளவி. சரி நீ போயிட்டு சீக்கிரம் வா. கலை இவன் எங்கே தான் போவான்னு தெரியாது. ஒரே மேக்கப் தான், எந்த நேரம் செல்லு தான். கலை என்ன ஓயாம கூப்பிடுற நீக்கு இருக்கியா இல்லை கேட்குற நாங்க இருக்கியா இல்லை ஓயாம கத்திக்கிட்டே கிடக்குற இதுக்கு இருக்கியான்னு எனக்கு தெரில. என்னடி அம்மா என்ன கிறுக்கின்ற? போடி நீ தான் கிறுக்கி. என்ன சொல்லு. ஃபாரின்ல இருந்து நம்ம அண்ணே வாராம்ல, அவனுக்கு வாய்க்கு ருசியாக செய்யணும்ல. அதுக்கு நீ போய் அம்மியில் போய் வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி வை. நான் அரைக்க மாட்டேன்ப்பா. நான் இப்போ தான் பியூட்டி பார்லர் போய் நல்லா மேக்கப் போட்டு வந்திருக்கேன். நான் அம்மியில் உட்காந்து அரைச்சா மேக்கப்லாம் களைஞ்சு போகிறதுக்கா? நீ தான் அரைக்கணும். போய் இந்த கிளவி இருக்குல்ல, இந்த கிளவி அரைக்க சொல்லு. ஆமாடி அம்மா, நான் உங்களுக்கு உட்காந்து அரைச்சி தரேன். நானும் அரைக்க மாட்டேன்ப்பா. நானே மாத்திரை போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு கிடக்குறேன். நான் சாப்பிட மட்டும்தான் முடியும். அரைச்சி கொடுங்க, சாப்பிட்றேன். மிக்சியிலாச்சும் அரைச்சிட்டு வா போ. சரி கொண்டா. பாவம் மிக்சிலையாவது அரைச்சிட்டு வரேன். அது நம்ம தம்பிக்காக. ஐயோ தம்பி இன்னும் வரலையே, வந்துருவானா? இவன் கறி எடுக்க போனவனையும் காணும். கறி எடுத்துட்டு வந்தேடா. கொண்டாடா. எவ்வளோ நேரம் ஆகுது? அதே வரலையா? அவங்க வரணும். தம்பி வர லேட் ஆயிடுச்சு. இவன் கறி எடுக்க போனவனையும் காணும். வேற நடந்துகிட்டே திரியிறா. கிளவி சும்மாயே இருக்க மாட்டேங்குது. என்னதான் வேலைனே தெரியல. தம்பி வாயா 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 வாயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கையா. என்னையா இப்படி தேஞ்சு போயிருக்க? என்ன பாட்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா பேராண்டி. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ போயிருப்பேன்ல நினைச்சேன். அட உன்னை பார்க்கணும் தான் உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கிறேன். என்னடா பேராண்டி எல்லாரும் சொல்றாங்க, நீயும் சொல்ற. என்னையா இப்படி தேஞ்சு போயிட்ட? ரொம்ப என்னக்கா பண்றது, குடும்பத்துக்காக உழைக்கிறேன்ல, அப்புறம் இப்படி ஆயிட்டேன். தம்பி கருத்து போயிட்டிய ரொம்ப. அப்புறம் என்ன பண்றது, அங்க வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது. அப்புறம் வேலைக்கு போற இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கா, அதனால இப்படி வெயில். சரி அப்ப தம்பி மீன் கறி எல்லாம் வாங்க போயிருக்கான். அவனுக்கு ஒரு வண்டி வாங்கி குடியா. நடந்தா போயிருக்கான்? ஆமையா. அங்க போய் 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஆமா, அவ பிளேன்ல விட்டுட்டியா, அதான் நடந்து போயிருக்கேன். சும்மாதான் ஏன் கிளவி இந்த வந்துட்டான்ல. போய் 1/4 மணி நேரத்தில் வருவியான்னு பார்த்தா 1/2 மணி நேரம் கழிச்சு வரையும். அந்த ஃபோனில் தான் குடியிருக்கேன். கிளவி வாயை மூடாங்கன்னு உன் வீட்டுக்கார கறிக்கடை வச்சிருக்காரு. வாயாண்டி பேராண்டி உனக்கு வந்தோடனே கறி போட்டு தரேன்னு சொல்றதுக்கு பரிசல் வாங்க வேண்டாமா? ஆமாம், நான் அவர் வேற வச்சு தராரு உனக்கு கடை. அண்ணே எப்பனே வந்தீங்க? இப்பதான் தம்பி வந்தேன். நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன் தம்பி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. அண்ணே செல்ல டச்சு போச்சுண்ணே. என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், 2000 ரூபா ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு 2000 ரூபா தாங்கண்ணே. 2000 ரூபா என்ன தம்பி, அண்ணன் வந்து உனக்கு ஐஃபோனே வாங்கி தரேன். சரிண்ணே. பேராண்டி எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடு. கிளவி ஐஃபோனா காலத்தில் உனக்கு ஐஃபோன் தான் முக்கியமா? என்னடா பேராண்டி, நீ ஃபாரின் போயிடுவ, உன்னத்தான் வீடியோ காலில் பேசிக்கிருவேன்ல. கிளவி அது வீடியோ கால் இல்லை, அது வீடியோ காலு. நீ படிச்சிருக்க பேசுகிற, நான் படிக்காதவ, எனக்கு வீடியோ கால் தான் வரும், அப்படித்தான் சொல்லுவேன். என்ன
என்ன எப்ப பாரின்ல இருந்து வந்தீங்க? இப்பதான் வந்த தங்கச்சி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வேலை செஞ்சு கருப்பா ஆயிட்டேங்கண்ணே. ஆமா தங்கச்சி. எனக்கு ஒரு பீட்டு பார்ல் வச்சு கொடுங்கண்ணே. வீட்டுலதான் புடிச்சிட்டே திரியறா. வெளியில அதே மாதிரிதான். இந்த கிழவி சும்மா வச்சு கொடுத்துரு. பீட்டு பார்ல் வச்சு கொடுத்துருங்க. அமைதியா இரு கிழவி. என்னத்த அமைதியா இருக்க? ஒழுங்காதான் அப்படிதான் திருறாளுங்க. காசுன்னு கொடுத்துறாத. பீட்டி பார்ல் வச்சு கொடுங்கண்ணே. உங்களுக்கு நான் கருப்பா இருக்கிறது சிவப்பா ஆக்கிடுவேன். எப்படி ஐஸ் வைக்கிறா பாரு. தம்பி எப்படா வந்த? எங்க நீ வர்றன்னு எல்லா வேலையும் என்கிட்டயே கொடுத்துட்டாளுங்க. ஒருத்தையும் ஒத்த வேலையும் பார்க்கல. எப்படி நல்லா இருக்கியா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப இழைச்சு போயிட்டடா நீ. இந்த குடும்பத்துக்காக உழைச்சு இப்படி இழைச்சு போயிட்டியாப்பா நீ. நல்லா இருக்கியாப்பா? சரிப்பா. அக்காக்கு ஒரு 5 பவுன் மட்டும் வாங்கி கொடுத்தா கேட்டால வேலையை செஞ்சாலும் நகை கேட்டா. சரிப்பா. இந்த அக்கா வர்றா என்னன்னு பாரு. தம்பி என்னையால நடக்க முடியாது தம்பி. எனக்கு ஒரு கார் மட்டும் வாங்கி கொடுத்துரு தம்பி. நாளைக்கு வாங்கிடலாம். சரியா நான் சைங்கன்னு போயிருவேன் தம்பி கார்ல. என்னையா பாத்து வாங்கி கொடுத்தேன்னா எதையாவது இடிச்சு தாக்கிடுவான். உனக்கு என்ன வேணும்? அண்ணே எனக்கு ஒரு பைக்கு வாங்கிட்டாங்கண்ணே. பைக்கா தம்பி? என்ன பைக் வேணும்? பல்சர் பைக் வேணுமா? பல்சர் வாங்கிட்டாங்கண்ணே. அண்ணன் பல்சர் என்ன உனக்கு ஆரம்பமே வாங்கி தரேன். வாங்கி கொடுத்துறாத. இந்த காயலாங்கடையில டிவி ஸ்கூட்டி கிடக்கும். அதை கொடு கிளவி. வண்டி வாங்கி கொடுத்தா டர்ன்னு போய் யாராவது மோதி தரலாம். கிளவி வாய மூடு. எங்க பெரிய வேற என்ன ஆளை காணும். தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ வந்த? இப்பதான் அந்த உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மெலிஞ்சு போயிட்ட. எல்லாத்துக்காக உழைஞ்சு மெலிஞ்சு போய் வந்திருக்க. எல்லாம் அது இதுன்னு கேட்கறாங்க. உங்ககிட்ட கார் கேட்கறாங்க, பீட்டி பார்வைக்கு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் தம்பி. நீ வந்ததே போதும். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். நீ நல்லா வந்துட்டல அதே போதும் எனக்கு. சரிங்கக்கா. சாப்பிட சொல்லுவாங்க. வர வேண்டாம். ஏய் நண்பா. ஏய் நண்பா. யார் இது? இந்த குரலை 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருக்கே. இல்ல இப்பதான் கேட்கிறார். எப்படி நண்பா இருக்க? நல்லா இருக்கியா? எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் நண்பா. நீ அந்த டாக்டர் தம்பி தானே? நல்லா இருக்கியா? டாக்டரா தான் இந்த பாட்டி. இப்ப எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு ஊசி போட்டுருமா? ஐயோ நான் நல்லா இருக்கேன் சாமி. சாப்பிட்டு செஞ்சு நல்லா இருக்கேன். எனக்கு என்னத்தையும் போட்டு கொண்டுறாத. சரி நீ கொஞ்ச நேரம் செத்த நேரம் அமைதியா இருக்கல்வி. எப்படி இருக்க நண்பா? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கர்த்தருடைய கிருபையில நான் நல்லா இருக்கேன். உங்க மனைவி எப்படி இருக்காங்க? ஆண்டவருடைய கிருபையில நல்லா இருக்காங்க. குழந்தை வேலை எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே ஆண்டவருடைய கிருபையில நல்லா இருக்கேன்டா. என்னடா வந்ததுல இருந்து ஆண்டவருடைய கிருபை ஆண்டவர்ன்ட்டே இருக்க. என்னடா செய்ய? மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிற அன்பு அது உலகத்தின் அன்பு. ஆனால் உண்மையான அன்பு என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான் உண்மையான அன்பு. அப்படிலாம் இல்லடா. எங்க குடும்பத்துல உள்ளவங்க எங்க அக்காலாம் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? எப்படி பாசம் வச்சிருக்காங்க? என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க தெரியுமா? நான் இப்ப எப்படா வருவேன்ட்டு அவ்வளோ காத்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க பாரு. இப்ப பாரு நீ நான் ஏதோ பண்றேன். அவங்க பாரு இப்ப உடனே வருவாங்க. சரி இருமி காட்டு கொஞ்சம். ஐயோ என் பேர இருமுறானே. ஒடியாங்க தண்ணி கொடுங்க. யாராவது எவ்வளவு வர்றாளா அந்நேரம் தண்ணி கொடுங்க. பாத்தீங்களா எங்க அக்காலாம் எப்படி வராங்கன்னு? என்ன செய்யுதுண்ணே? கடவுளே போதும் எல்லாம் மொச்சு அமைக்க. என்னாச்சு? ஐயோ என் கார் போயிருமே. கார் வாங்கி கொடுத்துக்காம போயிடாத. அப்பா நல்ல வேலை அண்ணி பொழைச்சிட்டாரு. நான் கேடிஎம் பைக்கு கேட்டேன். ஆனா R15 வாங்கி தரேன். நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டு போகட்டும். அடடடா இப்பயே கொண்டு வா உங்களுக்கு என் பேரனே. சரி எல்லாரும் தம்பி சாப்பிட விடுங்க. பாப்பா தம்பி முதல் சாப்பிட போலாம். வாங்க எல்லாரும் சாப்பிட கூட்டு போங்க என் தம்பிய. கறி மீன் முட்டையெல்லாம் சமைச்சு வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்க. தம்பிக்கு சாப்பாடு எடுத்து கூட எல்லாம் சாப்பிடட்டும். அதுக்கடுத்து பேசு டைலாக். அப்பாடி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். சொல்கிறான் நண்பா. திருப்தியாக சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்.
பாட்டியில் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு. ஆமாம், உண்மையான அன்பு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஏன் அப்பா அம்மாவாக கூட இருக்கலாம், ஏன் வரப்போகிற உன்னுடைய ஒய்ஃபாக கூட இருக்கலாம். எல்லாருடைய அன்பு இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் உண்மையான அன்பு என்பதை நான் உனக்கு இப்போ காட்டட்டா? பேராண்டி வேணாம் பேராண்டி, அவங்க சொல்கிறத நம்பாத. நீ அங்கே போய் உட்காரியா வெளியே? சரிப்பா சாமி, நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் போகிறேன். நீ கொஞ்சம் கீழே விழுவேன். ஐயோ ஏ நண்பா, என் பேராண்டிக்கு நண்பா, வாங்க வாங்க, என் பேராண்டியை காப்பாத்துங்க. நீங்க எல்லாம் டாக்டர் தானே, பாருங்க என் பேராண்டியை பாருங்க. ஐயோ தம்பி, உனக்கு என்னப்பா ஆச்சு? என்னப்பா நீ டாக்டர் படிச்சேன்ற? என் தம்பிக்கு ஏதாவது ஐபோன் எல்லாம் ஊசி போடுப்பா, ஊசி போடு, தம்பி பழக்க வைப்பா. காப்பாத்துங்க டாக்டரே, காப்பாத்துங்க. ஒரு ஊசி என் தம்பி கிட்ட கார் கேக்குறீங்க, இப்போ பிடி பார் வச்சு கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் கேட்டு இப்போ தம்பி எந்தியா, கார் வாங்கி கொடுத்துட்டு போயா, கார் வாங்கி கொடுத்துறியா? எந்தியா தம்பி எந்தி பீட் பார்ல வச்சுட்டு கொடுத்துட்டு சாரு. எந்தியா, நீங்கெல்லாம் ஒரு டாக்டரா என்னன்னு பாருங்களேன். எங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. நீங்கெல்லாம் ஒரு டாக்டரா? சரி, கொஞ்சம் காத்து வரட்டும், கொஞ்சம் வழி விடுங்க. எந்தி தம்பி. சரி, இப்போ இவங்களுக்கு நடந்திருக்கிற விபத்துக்கு ஒன்று தான் இருக்கு, ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கிற விரும்புறீங்களா? சொல்லுங்க. ஒரே ஒரு ஊசி தான் போட போகிறேன். ஆனால் அந்த ஊசியை போடக்கூடிய நான் என்ன செஞ்சிடுவேன், மறிச்சு போயிடுவேன். ஆனால் அந்த ஊசியை நான் போட மாட்டேன், ஏன்னா என் உயிர் எனக்கு முக்கியம் இல்லையா? அப்போ நீங்கள் எல்லாம் யார்? அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் அப்படி தானே இருக்கீங்க குடும்பத்தில். அப்போ இந்த ஊசியை நீங்கள் தான் போட போகிறீங்க. ஆனால் ஊசி போட்டோடனே உங்கள் தம்பியா அண்ணனா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, எந்திரிச்சிடுவாங்க. ஊசி போடுற ஆள் என்ன செஞ்சிருவீங்க, மண்டையை போட்டுருவீங்க. யாருக்கு வரா? மூத்தக்கா அவங்க யாரையும் நகை ஏதோ கேட்டாங்களே, யாரோ பியூட்டிஷியன் ஏதோ வைக்கணும்னு சொன்னாங்களா? அந்த அக்கா இவங்க ஏக்கா தம்பி தான் சொல்லணும். தம்பி யாரு இங்க? நான் தான் அவரோட தம்பி. தம்பி என்ன பண்ண போறீங்க உங்க அண்ணனுக்காக? எனக்கு கொஞ்சம் வயசு தான் ஆகுது, இன்னும் நான் வாழணும். நீ எவ்வளோ பார்க்கணும், எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி என் ஃப்ரெண்டோட. இந்த கிளவி சும்மா தான் இருக்க, வாழ்ந்த காலம் முடிஞ்சு போச்சு அவளுக்கு. அவள் போட்டும் நீங்கள் அக்கா இருக்காங்க, எனக்கு மூத்த அக்கா, அவங்கள சொல்லுங்க. ஏக்கா நீங்கள் எனக்கு ஆசைப்படுறீங்க உங்கள் தம்பிக்காக? என் தம்பி எனக்கு வேண்டாமே வேணாம், எனக்கு வீட்டு வரவே வேண்டாம். எங்கள் அக்கா மூத்த அக்கா இருக்கு, அவங்க போடுங்க. நான் காரில் போய் ரொம்ப நாள் வாழன்றக்கே எனக்கு ஊசி போட்டு சாகடிக்க போறீங்களா? எனக்கு நேரம் மூத்த அக்கா இருக்கு, அவங்களுக்கு போடுங்க ஊசியை. எனக்கு அந்த நகையும் வேணாம், ஒன்றும் வேணாம். எனக்கு என் பிள்ளைகளாக இருக்க, அவளை நான் வளர்க்கணும்ல. அதனால் எனக்கு என் தம்பியை மட்டும் நீங்கள் எனக்கு அந்த ஊசிலாம் நான் போட மாட்டேன். எனக்கும் மூத்தக்கா இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுக்குறேன். காரு பிடி பாரெல்லாம் கேட்டாங்களா, அவங்களே ஊசி போட மாட்டேன்ட்டாங்க. எனக்கும் வேண்டாம், நானும் ஊசி போட மாட்டேன். இந்த கிளவி இருக்கு, இந்த கிளவி இருந்து என்ன செய்ய போகுது? இந்த கிளவிக்கு ஊசியை போடுங்க, மண்டையை போட்டோம். ஆத்தாடியாத்தா, நான் எதுவுமே கேட்கல. எனக்கு ஐஃபோனு வேண்டாம், நகை வேணாம், காரு வேணாம், வண்டியும் வேணாம். என்னைய விடுங்க தாய்களா, நான் பாட்டுக்கு இருக்கிறேன். நீங்கள் தான் யாராவது ஒரு ஆள் போடுங்க. சரி, இப்போ உங்கள் தம்பி எழுப்பணுமா எப்படி? எல்லாரும் ஏதாவது ஒரு வண்டி வந்தால் அள்ளி போட்டு கொண்டு போய் அந்த போடியா போதையா ஆம்புலன்ஸ் வண்டியை கூட்டி வந்து அள்ளி போட்டு கொண்டு போய் வச்சுருவோம். ஆமாயா. அப்போ இந்த இதுக்கு எதுவுமே சொல்யூஷன் இல்லையா? உங்கள் தம்பி எழுப்ப வேண்டாமா? வேண்டாம், எங்களுக்கு வண்டியும் வேண்டாம், எங்கள் அண்ணனும் வேண்டாம். நண்பா நண்பா, பார்த்தேன் நண்பா, பார்த்தியா நண்பா? அதாவது உன்ட காசு பணம் எல்லாம் இருக்கலாம், நகை இருக்கலாம், நீ சம்பாரித்து கஷ்டப்பட்டு கொடுக்கலாம். ஆனால் உண்மையான அன்பு அப்படின்னா பணத்தாலேயோ பொருளாலேயோ எதுனாலேயோ என்ன செய்ய முடியாது, யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே உண்டு. அண்ணன் தம்பி அம்மா அப்பா, ஏன் கட்டின வீட்டுக்காரரு கூட என்ன செய்வார், ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே என்ன செஞ்சுவாங்க, அவங்களாலேயும் முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் இல்லாத கொடுக்கக்கூடாத ஒரு அன்பு அப்படின்னா அது இயேசுவின் அன்பு மட்டும்தான். ஏன்னா அவர் தான் உங்களுக்காகவும்
நீங்கள் கூட ஒருவேளை இன்றைக்கி கூட புதுசாக கூட வந்திருக்கலாம். உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செஞ்சுருக்காரு? கல்வாரி சிலுவையில் அவர் தான் என்ன செஞ்சுருக்காரு? அவருடைய ரத்தத்தையே சிந்தி நம்ம எல்லாருக்காகவும் தான் அவருடைய ரத்தத்தை சிந்தி கொடுத்துருக்கிறாரு. யாராவது அப்படி கொடுப்பாங்களா? கண்டிப்பாக ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணாக போகும் தான் நினைப்பாங்க. கொடுப்பாங்க, இப்போ இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக தான் என்ன செய்வாங்க? தேடுவாங்க. ஆனால் உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களை வந்து இந்த இடத்துல வந்து உண்மையிலே கூட்டு வந்திருக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இதுதான் நண்பா. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஆமாண்டா நண்பா, ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான் உண்மை. எங்கள் அக்காங்கெல்லாம் எல்லாருமே கடைசியில் எங்கள் அண்ணனே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், அப்போ பொருளுக்காக பணத்துக்காக மட்டும்தான் என்னை நேசிச்சிருக்காங்க. அப்படியும் எடுத்துக்கிற முடியாது. ஏன்னா அவங்க கூட பிறந்தவங்க இல்லையா, உறவுகள் இல்லையா, அதனால் அப்படியும் உங்களை சொல்ல முடியாது. நீங்கள் தான் என்ன செய்யணும்? மற்ற உங்கள் அக்கா தங்கச்சிக்கு, உங்கள் தம்பிக்கு எல்லாருக்குமே என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அன்பை மாற்றணும் தான் சொல்லணும். உங்களுடைய அன்பு கொஞ்ச காலத்தில், ஏன்னா அடுத்து நீங்கள் என்ன செஞ்சு போயிடுவீங்க? ஒரு கல்யாணம் முடித்து போயிடுவீங்க. ஆனாலும் உண்மையான அன்பு என்பதை நீங்கள் தான் என்ன செய்யணும்? சொல்லணும். ரொம்ப நன்றிடா நண்பா. சூப்பராக பண்ணாங்களா? கிழவி நல்லா நடிச்சாங்களா? கிழவிக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்துருங்களேன். கிழவி கடைசி வரைக்கும் விடலை. ஒரு ஊசிக்கு பயந்துக்கிட்டு என்னாச்சு? ஓடியே போயிடுச்சு. நண்பன் என்ன சொல்கிறான் கடைசியா? ஆண்டவரோட அன்பு தான் பெரியது. அக்கா, அப்பா, அம்மா எல்லாருமே என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் ஒரு தேவைகள் இருக்கும். அதுக்காக தான் நம்மளை என்ன செய்வாங்க? சார்ந்திருப்பாங்க. இருந்தாலுமே யாராக இருந்தாலும் என்னது? உயிர் வந்து விலையேற பெற்றது தானே. ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க? இயேசுவின் அன்பு மட்டும்தான் நமக்கு ஒரு உன்னதமான அன்பு. இயேசுவின் அன்பு மட்டும்தான் நமக்கு ஒரு புனிதமான அன்பு. அந்த அன்பை நம்ம நேசிக்கும் பொழுது தான் நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும்தான் இந்த நாடகத்தோட கருத்து. ஒரு கிளாப் பண்ணிடுங்க அந்த டீமுக்கு. இப்போ உங்களுக்கு அடுத்து ஒரு கேம்ஸ் வைக்க போகிறாங்க. சரி, கேம்ஸை வந்து தற்செயலாக கட் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒரு சிறு செய்தி கொடுக்க போகிறாங்க. நம்மளுடைய பெராச்சின் சபையின் ஊழியக்காரங்க முன்னாடி வந்து உங்களுக்காக, நீங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக கேளுங்க. உங்களுக்காக தேவ செய்தியை, கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்க சித்தமாக இருக்கிறாரோ அதை வார்த்தையின் மூலமாக உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேளுங்க. கைத்தட்டிலாமா நம்மளுடைய சபையின் போதகருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த நாளிலேயும் உலகமெங்கிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறதான மகளிர் தின கொண்டாட்டத்தின் இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல நாளிலே கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்காக, அருமையான சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், தாய்மார்கள், உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் பொன்னான நேரங்களை நீங்கள் இந்த நேரத்தில் இந்த கடவுளுடைய ஆலயத்திலே செலவழிப்பது நிமித்தம் இந்த நாள் உங்களுக்கு நன்னாளாய் அமையப் போகிறது. இந்த நாளிலிருந்து உங்களுக்கு மகிமையான நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவராய் இயேசு கொடுக்க போகிறார். கவனிங்க, பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஆக ஒரு பெண் வந்து எல்லாவற்றையும் ஆக்கப்பூர்வமாக கொண்டு செல்லுகிற ஒரு கடவுளுடைய நன்மை வந்து யாரிடத்தில் இருக்குன்னு கேட்டால் ஒரு பெண்ணிடத்தில் இருக்கிறது. ஒரு புலவன் இப்படி சொல்லுகிறான், அவளிடத்தில் எதை கொடுத்தாலும் அதை அவள் உருவாக்கி பல மடங்காய் கொடுப்பாள். புருஷனே, அவளிடத்தில் பிரச்சனையை மட்டும் கொடுக்காதே, அவள் பல மடங்கு பிரச்சனையை உனக்கு என்ன செய்வாள்? திருப்பி கொடுப்பாள் என்று சொல்லுகிறான். ஆக கடவுள் வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்ற ஒரு துணையாக இருக்கும்படி முதலாக ஆதாம் என்கிற ஒரு மனிதனுக்கு ஏவாள் என்கிறதான ஒரு பெண்ணை கடவுள் என்ன செய்தார்? படைத்தார். அப்படிதான் மனுஷி என்கிறதான பெண்ணை ஆண்டவர் படைத்தார். ஆக வேத புஸ்தகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டதான 4 விதமான பெண்களை வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அதற்கு பின்பதாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் இந்த உலகத்திற்கு வந்து மனிதனை ஆசீர்வதிக்கும்படி, மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி
சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். மனுக்குலத்தினுடைய பாவத்தை நீக்கும்படி இயேசு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கும் பரிகார பலியாக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து ஒவ்வொருடைய பாவத்திற்கும் அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி சென்றவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. வேத புஸ்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே 4 பெண்கள் இயேசுவினிடத்தில் அவர்கள் வருகிறார்கள். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38 ஆகிய வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு பெண் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணி பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை அவருடைய பாதங்களிலே பூசினாள் என்று நாம் பார்க்கிறோம். கவனிங்கள், இங்கே ஒரு பெண் வருகிறாள். அவள் என்ன செய்கிறாள்? பரிமள தைலத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு ஏசப்பாவினிடத்திலே வருகிறாள். அவளுடைய பிரச்சனை என்ன? அவள் சொல்லுகிறாள், நான் அன்வொர்த்தி, நான் தகுதி இல்லாத ஒரு பெண், இந்த பரிசுத்தமான கடவுளை சந்திப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு பெண், நான் ஒரு பாவியாகிய ஒரு பெண், என் பாவத்தை இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா? என்னை ஊரில் எல்லாரும் ஏளனமாய் பேசுகிறார்கள். நான் ஒரு பாவியான ஸ்திரியாய் இருக்கிறபடியினால் என்னை ஒருவரும் சேர்த்து கொள்வதில்லை. நான் ஊரிலே புறம்பே தள்ளப்படுகிறேன். என்னை ஒருவரும் கண்டுகொள்ளுகிறதில்லை. என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது. நான் தகுதியில்லாத ஒரு பெண்ணாய் மாறிப்போனேன் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் அவருக்கு பாதத்துக்கு பின்பதாக நின்று அழுது கொண்டே இருக்கிறார். அவள் அழுகை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் உள்ளம் உடைந்து அவள் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான சகோதரிகளே, இந்த மாலை பொழுதிலே இந்த இடத்திற்குள்ளே வந்திருக்கிறதான நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை நினைத்து, உங்கள் வாழ்க்கையில் பட்டதான பல பிரச்சனைகளை நினைத்து நீங்கள் உள்ளம் உடைந்து நீங்கள் அழுது வந்திருக்கலாம். இயேசுவினிடத்தில் கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம். இயேசுவினிடத்திலே உள்ளம் உடைந்து வந்திருக்கலாம். இந்த ஸ்திரீயைப் போல தன் ஓரத்தில் தன் பின்பதாக நின்று, இயேசுவின் பின்பதாக, பாதத்திற்கு பின்பதாக நின்று அவள் அழுது கொண்டே இருந்தாள் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவள் மேல் அன்பு வைத்தார். அவளை நினைத்தருளினார். அந்த இடத்துல யாரெல்லாம் வெறுத்தார்களோ, அந்த இடத்துல யாரெல்லாம் அவளை பழித்தார்களோ, அவர்களுக்கு முன்பதாய் இயேசு அவளை அங்கீகரித்து அவளுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் புதுமையாய் மாற்றி அவளுக்கு ஒரு புதிய துவக்கத்தை, புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். இந்த இயேசுவினிடத்தில் நீங்கள் வருவீர்களானால் அவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் உங்களை விட்டு நீக்கி உங்களை ஒரு புதிய நல்ல ஒரு ஸ்திரியாக, ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்திரியாக, உங்கள் குடும்பத்திற்கே நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். அந்த இயேசு ஒருவர் மாத்திரமே உங்களை அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். யார் இந்த உலகத்திலே உங்களை வெறுத்தாலும் சரி, யார் இந்த உலகத்திலே உங்களை பறித்தாலும் சரி, நீங்கள் இயேசுவினிடத்திலே அவருடைய பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அவள் வெள்ளைக்கல் பரணி எடுத்துக்கொண்டு வந்து இயேசுனுடைய பாதத்திலே தன்னுடைய அந்த வெள்ளைக்கல் பரணியை வைத்து தன் கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்து தன் தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்து இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுவர்களாய் நீங்கள் இருங்கள். அந்த இயேசு உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். உங்கள் உடைந்து போன உள்ளத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஸ்திரீகளை ரொம்ப நேசிக்கிறார். காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் ஸ்திரீகள் படைக்கப்பட்டவர்கள், அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள், அவரால் நேசிக்கப்படத்தக்கவர்கள். இரண்டாவதாக ஒரு பெண்ணை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே வசனம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் என்ன செய்தாலாம்? ஊற்றினாள் என்று நாம் பார்க்கிறோம்.
அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு. இந்த பெண் இயேசுவினிடத்தில் வந்து நற்கிரியை செய்கிறாள். அவள் செய்கிறதான நற்கிரியை பார்க்கும் பொழுது அங்கே இருந்ததான அந்த சமுதாயத்தில் இருந்ததான அந்த சகோதரர்கள், சமுதாயத்தில் இருந்ததான ஆண்கள் அவளை குற்றப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். குற்றப்படுத்துகிற ஒரு கூட்டத்தின் நடுவிலே தான் இந்த உலகத்தில் ஸ்திரீகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை அநேகர் குற்றப்படுத்தலாம். நீ சரியில்லை, நீ அப்படி இருக்கிறாய், நீ இப்படி இருக்கிறாய் என்று சொல்லி உங்கள் சமுதாயத்திலே உங்களை குற்றப்படுத்தலாம், உங்கள் வீட்டிலே உங்களை குற்றப்படுத்தலாம், உங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியிலே உங்களை குற்றப்படுத்தலாம். குற்றப்படுத்துகிற ஒரு சமுதாயத்தின் மத்தியிலே, குற்றப்படுத்தின அந்த சகோதரர்கள் மத்தியிலே, குற்றப்படுத்தினதான் அந்த ஆண்கள் மத்தியிலே இந்த ஸ்திரீ தைரியமா இயேசுவினிடத்திலே போனால் ஆண்டவர் சொன்னார், அவள் நற்கிரியை செய்கிறவளா என்ன செய்தால் இருந்தால் என்று இயேசு கிறிஸ்து அவளுடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கிறவராய் இருந்தார். இந்த மாலை பொழுதிலே எனக்கு அருமையான சகோதரிகளே, எனக்கு அருமையான தாய்மார்களே, எனக்கு அருமையான வாலிபர் பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களிடத்தில் சில நல்ல குணங்கள் இருக்கிறது, உங்களிடத்தில் சில நற்கிரியைகள் இருக்கிறது. அந்த நற்கிரியைகளை இயேசு பாராட்டும்படி விரும்புகிறார், அதை அங்கீகரிக்கும்படி விரும்புகிறார். நீங்கள் நல்லதை செய்ய முற்படும் பொழுது, நற்கிரியலை செய்ய முற்படும் பொழுது உங்களை குற்றப்படுத்தலாம், உங்களை விசனப்படுத்தலாம், இந்த சமுதாயம் உங்களை புறக்கணிக்கலாம். ஆனால் இயேசு உங்களை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களை ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். அவரை தேடி வந்த அந்த ஸ்திரீனுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தந்தார், நம்பிக்கையை தந்தார். நீ யாருக்கும் பயப்படாத. உன் சமுதாயத்தில் உன்னை புறக்கணிக்கிறவர்களுக்கு, பழிக்கிறவர்களுக்கு, உன்னை குற்றம் சுமத்துகிறவர்களுக்கு, நீ எது செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையிலே குற்றத்தை மாத்திரம் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அங்க உட்காருங்களேன் பார்ப்போம், குற்றத்தை மாத்திரம் கண்டுபிடித்து குற்றப்படுத்தி உன்னை அடிக்கடி உன் இருதயத்தை காயப்படுத்துகிற மக்கள் முன்பதாக நீ பயப்பட வேண்டாம். இயேசு அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார், உங்கள் வாழ்க்கைக்கு சமாதானம் தருகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த மாலை பொழுதிலே உங்கள் இருதயங்களிலே சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறீர்களோ, உங்கள் வீட்டிலே குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் வந்திருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கையெல்லாம் இழந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில குழப்பத்திலே நான் போய்கொண்டிருக்கிறேன், வாழ வழி தெரியாமல் நிலையில இருக்கிறேன், அடிக்கடி என் வாழ்க்கையிலே போராட்டங்கள், அடிக்கடி என் வாழ்க்கையில பிரச்சனைகள், அடிக்கடி என் வாழ்க்கையில பிசாசுனுடைய போராட்டங்கள், அடிக்கடி என் வாழ்க்கையில அடிக்கடியான பல போராட்டங்களை, பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன். ஒரு கூட்டம் என்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் என்னை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் எனக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், என் குடும்பத்தை பழிக்கிறவர்கள் அநேகர் உண்டு, என் பிள்ளைகளை கீழ்த்தரமாய் பேசுகிற ஒரு கூட்டம் என் பக்கத்திலும், என் அக்கம் பக்கத்திலும், என் சமுதாயத்திலும் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கவலையோடு வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை குற்றப்படுத்தினவர்கள் முன்பதாய், உனக்கு விரோதமாய் பேசினவர்கள் முன்பதாய் நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உன்னை அங்கீகரிப்பேன் என்று இயேசு அந்த ஸ்திரீயை அங்கீகரித்து அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உங்களுக்கு சமாதானத்தை இந்த மாலை பொழுதிலே தரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்பிக்கையை கத்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவள் என்ன செய்தால் அவளிடத்திலே நற்கிரியை குணம் என்கிற காரியம் என்ன செய்தது இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். 4 ஸ்திரீகளில் இன்னொரு ஸ்திரீயை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது இந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்படுகிறது, இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமான என் சரீரத்தில் தைலம் பூசி முந்தி கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கும் பிரசித்திப்படுத்தப்படுமோ ஆங்காங்கே இவளை நினைப்பதற்கு இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த 3ஆவதாக இந்த வந்த ஸ்திரீயின் இடத்துல அவர் காண்கிறது பார்க்கிறோம். தன்னால் இயன்றதை என்ன செய்தால், தன்னால் என்ன செய்தால், இயன்றதை அவள் என்ன செய்தால் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயை என்ன செய்கிறார், பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த மாலை பொழுதுல இந்த மகளிர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியிலே, சர்வதேச மகளிர் தின இந்த நல்நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாராட்டுகிறார். உங்களை யாருமே அப்ரிசியேட் பண்ணலையா, உங்களை யாருமே கண்டுகொள்ளலையா? நான் எவ்வளோ நல்ல விஷயங்களை எங்கள் குடும்பத்துக்காக செய்கிறேன், என் சொந்த பந்தத்துக்கு நல்ல விஷயங்களை நான் செய்கிறேன்,
யாருமே என்னை பாராட்டலன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவளை பாராட்டினார். உலகம் பாராட்டுகிறது வஞ்சனை உள்ளது. யாராவது உங்களை பாராட்டினாங்கன்னா அது வஞ்சனையோட தான் என்ன செய்கிறாங்க, பாராட்டுகிறத நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மனிதனுடைய பாராட்டில் என்ன இருக்கிறது, வஞ்சனை இருக்கிறது. ஏதாவது ஒரு காரிய தேவைக்காக தான் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மையாய் உங்களை பாராட்டுகிறார். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, இவளுடைய செய்த நற்கிரியை காரியங்கள் எல்லாம் இந்த உலகமே பேசுகிற அளவுக்கு இவளுடைய வாழ்க்கை நன்றாய் என்ன செய்யும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒருவேளை உலகமே பாராட்டுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலை அமையாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்திலிருந்து வருகிற தெய்வம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களை, 4வது ஒரு ஸ்திரியை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ இயேசுனிடத்தில் வருகிறதையும் அது காண்கிறதை பார்க்கும். அப்பொழுது இயேசு, இவளை என்ன செய்யுங்க, விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கு இதை என்ன செய்கிறாள், வைத்திருக்கிறார். இயேசுவினுடைய அந்த அடக்கத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இந்த ஸ்திரீ இயேசுனிடத்தில் தைலத்தை எடுத்து கொண்டு வந்து அவரிடத்தில் அன்பை காட்டுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், இவள் இப்படி செய்கிறதை அங்கே பார்த்து கொண்டிருந்ததான யூதாஸ் காரியோத்து அவளை குற்றப்படுத்துகிறதே என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அவளை குற்றப்படுத்துகிறான். அவனே இந்த யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசை வாங்குவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான அந்த மோசமான மனிதன் இந்த மகளை என்ன செய்கிறாள், இந்த ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னால் குற்றப்படுத்துகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து குற்றப்படுத்த, அழிக்க நினைக்கிறவர்களை, காயப்படுத்த நினைக்கிறவர்களை, அவமானப்படுத்த நினைக்கிறவர்கள் மத்தியிலே இயேசு உங்களையும் என்னையும் பாதுகாக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். உங்களை குற்றப்படுத்துகிற கூட்டத்தின் நடுவிலே, உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற கூட்டத்தின் நடுவிலே, உங்களை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற கூட்டத்தின் நடுவிலே, உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற கூட்டத்தின் நடுவிலே இயேசு உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார் யூதாஸ் காரியத்தை பார்த்து, அவளை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், சகோதரிகளுக்கு, பெண்களுக்கு பயங்கரமான காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நடக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். உங்களை இயேசு பாதுகாப்பார், உங்களை இயேசு காத்து கொள்வார். இயேசு உங்களுக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் தருவார். இந்த 4 சகோதரிகளும் இயேசுனிடத்தில் வரும்பொழுது அவர்கள் விசேஷமான ஒன்றை இயேசுனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஒருவள் வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வருகிறாள், ஒருவள் பரிமள தைலத்தை என்ன செய்கிறாள், கொண்டு வருகிறாள், ஒருவள் தன்னால் இயன்றதை செய்கிறாள், ஒருவள் நற்கிரியைகளை என்ன செய்கிறாள். இந்த நற்பண்புகள் இருந்தது. எனக்கு அன்பான அருமையான சகோதரிகளே, இந்த மாலை பொழுதிலே உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் நினைக்கலாம், ஐயா நான் என்ன கொண்டு வரணும், இந்த இடத்துல எனக்கு யாருமே ஒன்றுமே சொல்லலையே, நீங்கள் இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டால், இந்த மாலை பொழுதில் உங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு காரியம் இருக்கிறது, உங்கள் இருதயம். இந்த இருதயத்தை இயேசுவினிடத்தில் நீங்கள் கொடுப்பீர்களானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து வாசம் பண்ணி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து, உங்கள் கண்ணீரை துடைத்து, உங்கள் பிரச்சனைகளை மாற்றி, உங்கள் கவலைகளை மாற்றி, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்து, ஒரு பாதுகாப்பை தந்து, வாழ்க்கையிலே உங்களுக்கு கடவுள் விடுதலையை தந்து ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனையோ வியாதி பிடித்தவர்களை சுகமாக்கி இருக்கிறார். எத்தனையோ பிசாசு பிடித்த மக்களை இயேசு சுகமாக்கி இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இயேசு இன்றைக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடத்தில் கேட்பது, உங்கள் இருதயத்தை எனக்கு தான், நான் உன் வாழ்க்கையிலே உள்ளே வந்து நான் இன்றைக்கும் கூட நான் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறேன். உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்கள், உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்கள், இல்லை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்கள். இந்த 4 சகோதரிகளுடைய வாழ்க்கையிலையும் ஸ்திரீகளின் வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் இருந்தது. அங்கீகரிக்கப்பட முடியாத சூழ்நிலை இருந்தது. இவள் தன்னுடைய பாவியான ஸ்திரீ என்று சொல்லி தன்னை அவள் என்ன செய்தாள் என்று நாம் பார்க்கிறோம்.
அவள் அன்வொர்த்தி, நான் தகுதியில்லை என்று சொல்லுகிறாள். இன்னொரு பெண் வருகிறாள், அவளுக்கு முன்பதாக அவளை காயப்படுத்துகிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள், அவளுக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கு இயேசு நன்மை செய்து பாதுகாத்து பாராட்டி அன்பு கூர்ந்து அவர்களுக்கு நன்மை செய்த ஒரே தெய்வம் யார் என்று கேட்டால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. காரணம், உங்களையும் என்னையும் படைத்தவர் இயேசு, உங்களையும் எனக்கும் தகப்பனாய் இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. அந்த தகப்பனாய் இயேசுவால் மாத்திரம்தான் உங்களை பாதுகாக்க முடியும், உங்களை கேர் பண்ண முடியும், உங்களை பராமரிக்க முடியும், உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். எந்த பெற்ற தகப்பனும் தன் பிள்ளைக்கு தீமை செய்வதில்லை. அது விசேஷமாய் பெண் பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். ஆனால் பரலோகத்தின் பரமபிதா இயேசு அதை காட்டிலும் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் எந்த பாடுகளோடு வந்திருக்கிறீங்க, எந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க, உள்ளம் உடைந்து போய் வந்திருக்கிறீங்களோ, கவலையோடு வந்திருக்கிறீங்களோ, வேதனையோடு வந்திருக்கிறீங்களோ, எனக்கு யாரும் உதவி செய்ய யாரும் இல்லையே, என் கணவன் என்னை அக்செப்ட் பண்ண மாட்டேங்காரு, என் குடும்பம் என்னை அன்பு கூறுவதில்லை, நான் எவ்வளவோ கரையம் பண்ணி இருக்கிறேன், எவ்வளவோ என் குடும்பத்துக்காக பாடுபட்டிருக்கிறேன், எவ்வளவோ என் பிள்ளைகளுக்காக என்னை வருத்தி நான் பாடுபட்டிருக்கிறேன், எனக்கு என் குடும்பத்தில் அங்கீகாரம் இல்லை, எனக்கு நன்மை செய்ய ஒருவரும் இல்லை, என்னை கண்டுகொள்ள ஒருவரும் இல்லை, நான் பெற்று வளர்த்து காப்பாற்றின என் பிள்ளையே இன்னைக்கு என்னை பார்ப்பதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு முன்வரவில்லை, நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன், நான் ஒரு திக்கற்ற ஆளை போல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னில் அன்பு கூற யாரும் இல்லை, எனக்காக யார் இருக்கிறார், நான் ஒரு அனாதையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் என்று நினைக்கிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படி, உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய நன்மையை கடவுள் கொடுக்க போகிறார், இன்றைக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொன்னார், உங்கள் வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே போவதற்கு முன்பதாய் ஒரு பெரிய சமாதானத்தோடு நீங்கள் புறப்பட்டு போவீங்க, ஒரு பெரிய நம்பிக்கையோடு புறப்பட்டு போவீங்க. உங்கள் வீட்டில் இந்த வாரம் அற்புதம் நடக்கும். நீங்கள் என்ன காரியத்தை இருதயத்தில் விரும்பி இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களோ அதில் கடவுள் உங்களுக்கு நிச்சயமாய் இந்த ராத்திரி ஒரு அற்புதம் செய்வார், நன்மை செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை செய்யணும்னு விரும்புகிறீங்க? அவங்க எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று கண்களை மூடி அமைதியாய் தேவ சமூகத்தில், ஏசப்பா எனக்கு நீர் உதவி செய்யும், எனக்கு நீர் உதவி செய்யும். அந்த 4 பெண்களுக்கு நீர் எப்படி உதவி செய்தீரோ அதே போல எனக்கும் உதவி செய்யும் என்று சொல்லி அங்கே இங்கே அசையாமல் கண்களை மூடி இயேசுவிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற ஒரு அற்புதமான நேரம், ஒரு அற்புதமான நேரம். நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். யாரையும் வேடிக்கை பார்க்காம 2 கையும் கூப்பி கண்களை மூடி, இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு நன்மை செய்யும், இயேசுவே என் வியாதிகளை மாற்றும், இயேசுவே என் குடும்ப பிரச்சனைகளை மாற்றும், இயேசுவே என் வீட்டில் இருக்கிற கடனை மாற்றும், இயேசுவே என் வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகளை மாற்றும். எனக்கு இன்றைக்கு ஒரு நன்மை செய்யுங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்யுங்கப்பா, என் குடும்பத்துக்கு நன்மை செய்யுங்கப்பா, என் வீட்டுக்கு நன்மை செய்யுங்கப்பா என்று யாரெல்லாம் உள்ளம் உடைந்து கண்ணீரோடு ஏசப்பா எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறீர்களோ நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். ஏசு உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அன்பு தகப்பனே ஏசப்பா, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம், ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகளிர் தின நன்னாளிலே இந்த சபைக்குள்ளே கூடி வந்திருக்கிற, இந்த ஆலயத்துக்குள்ளே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும். ஒருவேளை இருதயத்தில் இருதய வியாதி, ஒருவேளை தண்டுவிடத்தில் இருக்கிறதான வியாதி, ஒருவேளை தலையில் இருக்கிறதான வியாதி, நரம்புகளில் இருக்கிறதான பலவீனம், சொல்ல முடியாத வியாதி, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சகோதரிகளை விட்டு வெளியே புறப்பட்டு போ என்று கட்டளையிடுகிறேன். பிசாசின் போராட்டங்களினால் குடும்பங்களை அலக்களித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு வெளியேறு. தரித்திரியங்களை கொண்டு வந்து, கடன் பிரச்சனைகளை கொண்டு வந்து தற்கொலைக்கு நேராய் நடத்துகிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் வெளியே புறப்பட்டு போகும்படி கட்டளையிடுகிறேன். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டையை உண்டு பண்ணி குடும்பத்தில் எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கி பிரிவினையை உண்டாக்கி ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் கணவனும் மனைவியும் நீண்ட காலமாய் பேசிக்கொள்ள முடியாதபடிக்கு பிரிவினைகளை கொண்டு வந்திருக்கிற எல்லா உறவுகளிலும் பாதிப்பை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத கிரியைகள் இந்த ராத்திரி வேளையில அழிந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீர் இன்னைக்கு நன்மை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குற்றப்படுத்துறவர்களுக்கு முன்பதாக, பழிக்கிறவர்களுக்கு முன்பதாக, இவர்களுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா கிரியைகளுக்கு முன்பதாக இவர்கள் தலையை இன்றைக்கு உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய நன்மையை இயேசு கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் செய்திரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை நினைத்து கலங்கி வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் செய்வீராக. ஒருவேளை ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை, ஆண்டவரே என்னை யாருமே கண்டுகொள்வதில்லை, ஆண்டவரே எனக்கு ஒரு உதவியும் செய்ய ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை அனாதையை போல உணர்வோடு வந்திருப்பார்களோ, இன்றைக்கு இயேசு எனக்கு இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை இயேசப்பா நீங்க தரும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமான சகோதரிகளாக, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான சகோதரிகளாக மாற்றுவீராக. ஒருவேளை குறைவோடு வந்திருக்கலாம், ஆண்டவரே இந்த குறைவு என் வீட்டில் இருக்கிறது, எனக்கு இந்த குறைவெல்லாம் இருக்கிறது, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இல்லை. ஏசப்பா, இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து இவங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறப்பீராக ராஜா. ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு நீர் வாழ வைக்கத்தக்கதான புதிய நன்மைகளை கட்டளையிடுவீராக. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. நல்ல இடங்களை வாங்குவார்களாக, வீடுகளை கட்டுவார்களாக, நல்ல தொழிலை ஆரம்பிப்பார்கள, சம்பாத்தியங்களை பெருக்குவார்களாக, நன்மையை காண்பார்களாக. இந்த இயேசுவையும் அறிந்து கொள்ள இவர்கள் இருதயத்தில் இருக்கிற இருள் விலகும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் அமர்வோம். உங்களுக்காக புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் சிறப்பான ஒரு நல்ல கிஃப்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். அந்த நிகழ்ச்சி முடிந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் டீ, பிஸ்கட்டு, மிக்சர் நாங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். அதை அருமையாய் நாங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதையும் நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாய் நீங்கள் புறப்பட்டு போக அன்போடு கேட்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless. இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவ்வளோதான், நாங்கள் முடிச்சிட்டோம். அப்புறம் உங்களுக்கு அதாவது புதுசாக வந்தவங்க, ஆண்டவரை இன்னைக்கு தான் அறிந்து கொண்டவங்க, அவங்களுக்காக ஒரு சின்ன அன்பு பரிசு நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் நானும் ஒரு காலத்தில் நாங்கள் ஆண்டவர் அறியாத இந்து மார்க்கத்தில் இருந்தேன். நான் இந்து மதத்தை நான் குறை சொல்லவில்லை. நான் இந்துவில் இருக்கும் பொழுது எங்ககிட்ட எங்கள் சித்தப்பா இயேசு நல்லவர் வல்லவர் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டா எவ்வளோ காசு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கேட்டாங்க. அப்போ அதுக்கு எங்கள் சித்தப்பா சொன்னாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவங்க நல்ல சுகத்தை தருவார், பலனை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், இந்த பூமியில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் இங்கே இன்றைக்கி அநேகர் ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு பரிசு கொடுக்குறோம். நீங்கள் நினைக்கலாம் இவங்களுக்கு ஃபாரின்லேருந்து நிறைய காசு வருது போல், அப்படி நினைக்காதீங்க. எங்கள் வேதத்தில் ஒரு நல்ல வசனம் இருக்குது, அழிந்து போகிற பொருட்களினால உலக மனிதர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, சம்பாதித்து கொள்ளுங்கள் அப்படின்னு எங்கள் ஏசப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் எங்களுக்கு நாங்கள் சம்பாதித்த எங்களுடைய காசை வச்சு தான் உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு. நீங்கள் ஏன்னா எங்களை தேடி வந்திருக்கீங்க, எங்களை நாடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். அதனால் உங்களுக்கு ஃபாரின்லேருந்து அப்பெல்லாம் நீங்கள் நினைக்க, ஏன்னா நானும் அப்படி ஒரு காலத்து நினச்சேன். ஆண்டவர் அறியாத இருக்கும் பொழுது அப்போனா இவங்களுக்கு நிறைய காசு வருது போல அப்படி. அதனால் இந்த இடத்துல யாராவது நீங்கள் அப்படி நினைத்தீங்கன்னா தயவு செய்து நான் உங்களை மன்னிப்பு கேட்டேன்னா அப்படி நினைக்காதீங்க. எங்களுக்கு எங்கேருந்து காசு வரல, எங்களுக்கு நாங்கள் உழைக்கிற ஏசப்பா எங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தாங்க, நாங்கள் அதை உழைக்கிறோம். அந்த சம்பாத்தியத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு நாங்கள் கொடுக்குறோம். இந்த பாக்ஸ் ஆமாம் சின்ன பாக்ஸ் நினைக்கிறேன், இதுக்குள்ளே இன்னும் 4 பாக்ஸ் இருக்குது சரியா, மொத்தம் 5 பாக்ஸ் இது சரியா. ஓகே, நாங்கள் பேர் வாசிப்போம். நீங்கள் ஒவ்வொருத்தராக அதாவது ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க அவங்களுக்காக நாங்கள் அம்மாமார்கள் திருமணமான தாய்மார்களுக்காக இதை நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். எனக்கு ஒன்று என் குழந்தைக்கு ஒன்றுலாம் சொல்லாதீங்க, திருமணமான அம்மாமார்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதனால் யாரும் எங்களை கோச்சிக்கிறாதீங்க, எனக்கு கொடுக்கல உங்களுக்குன்னா திருமணமான அம்மாமார்களுக்கு நாங்கள் அதை வாங்கி வைத்திருக்கிறோம். நீங்கள் அன்பாய் வாங்கி கொள்ளலாம்.
ப்ரேஸ் சாங் இருக்கு. ஒரு 4 லீடர்ஸ் வாங்க முன்னாடி வாங்க. சலோமிகா, பத்மாக்கா, பிரேமாக்கா வாங்க. நீங்கள் கொஞ்சம் ஓரமாக நின்றுக்கணும். இந்த மைக்கு அவங்க பேர் வாசிப்பாங்க. டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து வர்றீங்களா? ஒரு இதுக்கு இந்த காலண்டர் ஒன்று. இது எங்கள் சபையோட காலண்டர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் எங்கள் ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருக்கலாம். வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் போகும்போது இந்த காலண்டர் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து எங்கள் பரிசு பொருளோட ஒரு சின்ன புதிய ஏற்பாடு தருவோம். சரியா? நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் படிங்க. நாங்கள் உங்களை வந்து கம்பேர் பண்ணவே மாட்டோம், கம்பல் பண்ணலை. நீங்கள் விருப்பம் இருந்தால் படித்து பாருங்கள். இல்லை நான் படிக்கலைன்னா உங்கள் பேரன் பேத்துட்டு நீங்கள் கொடுங்க. அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கும். இதை படிக்க 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 அவங்களுக்கு ஏசப்பா நல்ல ஞானத்தை தருவார். இந்த உலகத்தில் அவங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. சரியா? ஓகே, இப்போ நாங்கள் நேம் வாசிப்போம். நீங்கள் வரிசையாக வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 பேர் வாசிப்பாங்க. நீங்கள் அவங்களாம் டக்கு டக்குன்னு எந்திரிச்சு வாங்க, முன்னாடி வாங்க. உங்களுக்காக நாங்கள் டீ ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நல்ல டீ குடிச்சிட்டு நீங்கள் புறப்பட்டு போகலாம். நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் எங்களிடத்தில் நீங்கள் ஜெபிக்கல. 2 பக்கமும் டீ கேன் வச்சுருக்கிறோம். நல்லா டீ குடிச்சிட்டு போங்க. கேலண்டர் இருக்குது, நீங்கள் கேலண்டர் வாங்கி கொண்டு போகலாம். டீ குடிச்சிட்டு போங்க.